Isaiah chapter 40 verse 31. ಯೆಶಾಯ 40:31. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಓದೋಣವಾ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாரும் சோர்ந்து போகார்கள். இன்னொரு தடவை வாசிக்கலாம், ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಓದೋಣ. சத்தமா வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கண்களை மூடி செபிக்கலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆண்டவரே, உங்க வார்த்தைகளுக்காக எங்களை தாழ்த்தி நாங்க உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ಕರ್ತನೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ನಿನ್ನ ಮುಖವನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೇವೆ. எங்களோடு உங்க வார்த்தைகளின் மூலமாய் பேசுங்க என்று நாங்கள் கேட்கிறோம். ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். தயவுசெய்து உட்கார்ந்து கொள்ளுவோம். ದಯವಿಟ್ಟು ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ಈ ದಿನದ ಸಂದೇಶದ ಶಿರೋನಾಮೆ ஈகிள் born to fly high. கழுகு உயரமாய் பறப்பதற்காக பிறந்திருக்கிறது. ಹದ್ದು ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೇ ಹುಟ್ಟಿದೆ. அதான் நம்முடைய தலைப்பு. ಇದೆ ಈ ದಿನದ ಶಿರೋನಾಮೆ. ஈகிள் born to fly high. ಹದ್ದು ಹುಟ್ಟಿರುವುದೇ ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವುದಕ್ಕಾಗಿ. ஈகிள் born to fly high, உயரமாய் பறக்கக்கூடிய கழுகு என்பதை தான் நாம் இன்றைக்கு வைக்க போகின்றோம். ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವಂತ ಹದ್ದು ಅನ್ನುವಂತ ವಿಷಯವನ್ನೇ ನಾವು ಮುಖ್ಯವಾಗಿಟ್ಟುಕೊಂಡು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. கழுகு வேதத்திலே சில உதாரணங்களுக்காக அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹದ್ದನ್ನ ಕುರಿತು ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே 4 ஜீவன்கள் அந்த சிங்காசனத்தை சுற்றி இருக்க, அதிலே ஒரு ஜீவன் பறக்கின்ற கழுகுக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை யோவான் அப்போஸ்தலன் தரிசனத்திலே பார்த்தது எழுதுகிறார். ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ಚಿತ್ರಣವನ್ನು ಅಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹದ್ದಿಗೆ ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. Even the Lord himself is compared to the eagle. ಕರ್ತನನ್ನೇ ಹದ್ದಿಗೆ ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப இந்த ஈகிள்ல இருந்து, இந்த கழுகுல இருந்து சில பாடங்களை நாம் படித்துக் கொள்ள போகிறோம். ಈ ಹದ್ದು ಎನ್ನುವಂತ ಈ ಪಕ್ಷಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ಪಾಠಗಳನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. கழுகை எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறீங்க? ಹದ್ದನ್ನ ಎಷ್ಟು ಜನರು ನೋಡಿದ್ದೀರಿ? ஆமென். இன்றைக்கு நாம பார்க்க போறது the real breed of eagle. இன்னொன்னு கூட்டம் கூட்டமா கழுகு மாதிரியே இருக்கும். அத vulture என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಹದ್ದಿನ ಹಾಗೆ ಇರುತ್ತವೆ ನೋಡುವುದಕ್ಕೆ, ಅದನ್ನ ರಣಹದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பறந்து போகிற பருந்து. ஓகே, ಹಾರಿ ಹೋಗುವಂತ ಹದ್ದು. சோ அது கூட்டம் கூட்டமா பறக்கும். அந்த பருந்தை பற்றி இல்ல, ಅದು கழுகை பற்றி ಹಾರಾಡುತ್ತವೆ. ಆ ಗಿಡಗ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಜಾತಿ ಇದೆ, ಇನ್ನೊಂದು ರಣಹದ್ದಿದೆ. ಸೊ ಅದಲ್ಲ, ನಾವು ಹದ್ದನ್ನ ಕುರಿತು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஓகே, இன்றைக்கு 5 காரியங்களை நாம் படித்துக் கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். ಈ ದಿನ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹದ್ದಿನ ಜೀವನ ಶೈಲಿಯನ್ನ ನೋಡಿ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஓகே, the eagle பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒவ்வொரு காரியத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக படிக்கிறதுக்கு முயற்சி செய்ய போகிறோம். ಈಗಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಪದದಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತ 5 ಅಕ್ಷರಗಳನ್ನ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸುಲಭವಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಕಲಿಯಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஓகே, the first one, excellent vision. சிறப்பான ஒரு தரிசனம் உள்ள ஒரு பறவையாக இதை பார்க்கலாம். ಮೊದಲನೇದಾಗಿ ಸೂಕ್ಷ್ಮ ದೃಷ್ಟಿ ಉಳ್ಳಂತ ಪಕ್ಷಿಯಾಗಿ ಇದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ரைட், excellent vision, ಸೂಕ್ಷ್ಮವಾದ ದೃಷ್ಟಿ. இந்த கழுகு தூரத்திலிருந்து தன்னுடைய இரையை பார்க்கக்கூடிய ஒரு வல்லமையுடைய ஒரு பறவை. ಹದ್ದು ದೂರದಿಂದಲೇ ತನ್ನ ಆಹಾರವನ್ನ ಅಥವಾ ತನ್ನ ಬೇಟೆಯನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಮರ್ಥ್ಯವುಳ್ಳಂತ ಒಂದು ಪಕ್ಷಿ. யோபுவின் புத்தகம் 39வது அதிகாரத்துல, ಯೋಬನ ಪುಸ್ತಕ 39ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 27 இருந்து 29 வசனங்கள் வரை 27ರಿಂದ 29ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ನೋಡುವುದಾದರೆ இந்த கழுகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். ಇಲ್ಲಿ ಹದ್ದನ್ನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்தில் தன் கூட்டை கட்டுமோ.
ಹದ್ದು ಮೇಲಕ್ಕೆ ಹಾರಿ ಉನ್ನತದಲ್ಲಿ ಗೂಡು ಮಾಡುವುದು ನಿನ್ನ ಅಪ್ಪಣೆಯಿಂದಲೋ? அது கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். ಅದಕ್ಕೆ ಬಂಡೆಯೇ ನಿವಾಸವು, ಅದು ಶಿಲಾ ಶಿಖರದಲ್ಲಿಯೂ ದುರ್ಗದಲ್ಲಿಯೂ ತಂಗುವುದು. அங்கே இருந்து இரையை நோக்கும், அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். ಅಲ್ಲಿಂದಲೇ ಬೇಟೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾ ದೂರದಲ್ಲಿದ್ದರೂ ಅದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯುವುದು. இதிலிருந்து கழுகினுடைய சிறப்பு குணங்களை நாம் இங்க படிக்கின்றோம். ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಹದ್ದಿನಲ್ಲಿರುವಂತಹ ವಿಶೇಷವಾದಂತಹ ಗುಣಗಳನ್ನು ನಾವಿಲ್ಲಿ ಕಲಿಯುತ್ತೇವೆ. இது உயரமாய் பறக்கும் ஒரு பறவை. ಇದು ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವಂತ ಒಂದು ಪಕ್ಷಿ. கண்மலையின் சிகரத்திலும் கூட்டை கட்டுகின்ற ஒரு பறவை. ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿಯೂ ಶಿಖರಗಳಲ್ಲಿಯೂ ಬಂಡೆಯ ಮೇಲ್ಭಾಗದಲ್ಲಿಯೂ ಗೂಡನ್ನ ಕಟ್ಟುವಂತ ಒಂದು ಪಕ್ಷಿ. அந்த உயரத்திலிருந்து தன்னுடைய இரையை பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு எபிலிட்டி உடைய ஒரு பறவை இது. ಆ ಎತ್ತರದಿಂದ ತನ್ನ ಬೇಟೆಯನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯವಿರುವಂತ ಒಂದು ಪಕ್ಷಿ. ரைட், இததான் நாம எக்ஸலென்ட் விஷன் என்கிற அந்த ஒரு ಟ್ಯಾಗ್க்குள்ள கொண்டு வருகின்றோம். ಇದನ್ನ ಕುರಿತೆ ನಾವು ತೀಕ್ಷ್ಣವಾದಂತ ದೃಷ್ಟಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. இதற்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கின்ற பொழுதே தான் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த இரையை பார்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டி, ஒரு திறன் அதற்கு இருக்கின்றது. ಈ ಪಕ್ಷಿಗೆ 5 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಪ್ರಾಣಿಯನ್ನ ನೋಡಿ ಇದೇ ತನ್ನ ಬೇಟೆ ಎಂಬುದಾಗಿ ದೂರದಿಂದಲೇ ದೃಷ್ಟಿಸುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯವುಳ್ಳದಾಗಿದೆ. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவரை ஆராதிக்கின்ற தேவ பிள்ளைகளாய் நமக்கு தேவன் கொடுத்த அந்த தெளிவான ஒரு தரிசனத்தை பார்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்கிற கேள்வியை இது நமக்கு கொடுக்கிறது. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಮಗೆ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆ ದರ್ಶನವನ್ನ ಕುರಿತಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನೋಡುವಂತ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾದಂತ ಆ ದೃಷ್ಟಿ ಇದೆಯಾ? ಕ್ಲಿಯರ್ ವಿಷನ್, ಕ್ಲಿಯರ್ ಸ್ಪಷ್ಟವಾದಂತ ನೋಟ ನಮಗಿದೆಯಾ? தூரத்தில் இருக்கின்ற பொழுதே கழுகு அதை தெளிவாய் பார்த்து விடுகிறது. ದೂರದಲ್ಲಿರುವಾಗಲೇ ಹದ್ದು ಅದನ್ನ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನೋಡುತ್ತದೆ. நமக்கென்று ஒரு வாழ்க்கை, ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ಜೀವಿತ, அதிலே பல ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தாகி விட்டது. ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ ವರ್ಷಗಳನ್ನ ನಾವು ಬದುಕಿ ಆಯಿತು. இருக்கிற வருடங்கள், ಉಳಿದಿರುವಂತ ವರ್ಷಗಳು, இதிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதை நாம் தெளிவாய் பார்க்கிறோமா? ಇದರಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದನ್ನ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವಾ? Do we have a clear vision? ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾದಂತ ದೃಷ್ಟಿ ಇದೆಯಾ? அந்த விஷன் மாத்திரம் அல்ல, ಆ ದರ್ಶನ ಮಾತ್ರವಲ್ಲ, தூரத்திலிருந்தே தன்னுடைய இரையை பார்த்து வருகின்ற அந்த கழுகு, ದೂರದಿಂದಲೇ ತನ್ನ ಬೇಟೆಯ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ಬರುವಂತಹ ಹದ್ದು ಫೋಕಸ್டா இருக்கணும். ಅದರಲ್ಲಿ ಗಮನವುಳ್ಳದ್ದಾಗಿರುತ್ತದೆ. அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். ಅದನ್ನೇ ಗಮನವಿಟ್ಟು ನೋಡುತ್ತಾ ಇರಬೇಕು. அப்பதான் அந்த தூரத்திலிருந்து தான் பிடிக்க விரும்புகிற அந்த இரையை அது கரெக்டாக வந்து அதை பற்றி பிடிக்க முடியும். ಆಗ ಮಾತ್ರವೇ ದೂರದಲ್ಲಿರುವಂತ ಆ ಒಂದು ಬೇಟೆಯನ್ನ ಅದು ಹೋಗಿ ಸರಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. சோ இன்றைக்கு நாம் தெளிவுள்ளவர்களாய், ஃபோக்கஸ்டா, அதையே கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்கின்றோமா? ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಸ್ಪಷ್ಟತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಬೇಕಾದಂತ ವಿಷಯಕ್ಕೆ ಗಮನವನ್ನು ಕೊಟ್ಟು ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದೇವಾ? சோ அதுதான் நமக்கு முதலாவது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ಅದೇ ನಮಗಿರುವಂತ ಮೊದಲನೇ ಪ್ರಶ್ನೆ. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವ ದರ್ಶಕರು ಇಲ್ಲದಿರುವಲ್ಲಿ ಜನರು ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தரிசனம் தேவை, அந்த தரிசனத்தின் மேலே ಫೋಕಸ್ தேவை. ನಮಗೆ ದರ್ಶನ ಬೇಕು, ಆ ದರ್ಶನದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಗಮನವಿರಬೇಕು. கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ. இங்க இருக்கிற பலர் ஃபோக்கஸை இழந்து போயிருக்கின்றோம். ಇಲ್ಲಿರುವಂತ ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ನಮ್ಮ ದರ್ಶನವನ್ನ ಕುರಿತಾದಂತ ಆ ಗಮನವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. We are highly distracted. ನಾವೆಲ್ಲರೂ ಬಹಳವಾಗಿ ನಮ್ಮ ಗಮನವನ್ನ ಚದುರಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. We have to admit that fact. Highly distracted. ನಾವು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲೇಬೇಕು. ನಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಅಂಶದ ಜನರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮ ಗಮನವನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಿಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. நீங்க ஹைவேல வேகமா போய் கொண்டிருக்கும் போது உங்க கவனம் ஒரு சில வினாடிகள் தவறிவிட்டால் பெரிய ஆக்சிடென்ட் நடந்துவிடும். ನೀವು ಹೆದ್ದಾರಿಯಲ್ಲಿ ವೇಗವಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ನಿಮ್ಮ ಗಮನವನ್ನ ಸ್ವಲ್ಪ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಕೊಟ್ಟರೂ ಸಹ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಪಘಾತಕ್ಕೆ ನೀವು ಒಳಗಾಗುತ್ತೀರಿ.
நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், ஐ சர்ஜன் உங்க ஐல சர்ஜரி பண்ண போறார். ನೀವು ಹೀಗೆ ಒಂದು ಕಲ್ಪನೆಯನ್ನು ಮಾಡಿ ನೋಡಿಕೊಳ್ಳ್ರಿ, ಕಣ್ಣಿನ ಆಪರೇಷನ್ ಮಾಡುವಂತವ್ರು ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. படுக்க வச்சு கண்ணு ரெண்டையும் இதெல்லாம் வச்சு என்னமோ அதெல்லாம் போட்டுட்டு கையில கத்தி கித்தி அது என்ன கூரா இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறார். நீங்க கான்சியஸோட இருக்கிறீங்க. ನಿಮ್ಮನ್ನ ಮಲಗಿಸಿ ಆಪರೇಷನ್ ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಮಲಗಿಸಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಏನೇನು ಹಾಕಬೇಕು ಅವುಗಳನ್ನೆಲ್ಲ ಹಾಕಿ ಕ್ಲಿಪ್ಗಳನ್ನೆಲ್ಲ ಹಾಕಿ ಕೈಯಲ್ಲಿ ಚೂಪಾಗಿರುವಂತ ಕೆಲವು ವಸ್ತುಗಳನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ ಹತ್ರಕ್ಕೆ ಡಾಕ್ಟರ್ ಬರ್ತಾರೆ. நீங்க அப்படியே யோசித்து பாருங்க, படுக்கையில் இருக்கிறீங்க, கண்ணு ரெண்டு விரிஞ்சிருக்குது, ஐ சர்ஜன் நிக்கிறாரு, கையில கூரா அதையும் கத்தியும் இதையும் வச்சுட்டு நிக்கிறாரு. இப்ப அவர் எங்கெங்கயோ பார்த்துட்டு கண்ணுக்குள்ள வைக்க வர்றாரு. ನೀವು ಹಾಸಿಗೆ ಮಂಚದ ಮೇಲೆ ಮಲ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ, ಆಪರೇಷನ್ ಥಿಯೇಟರ್ನಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೆಲ್ಲ ಅಗಲವಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಡಾಕ್ಟರ್ ಚೂಪಾಗಿರುವಂಥ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಂದು ಹಾಗೆ ಎಲ್ಲೋ ನೋಡಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಹತ್ರಕ್ಕೆ ಅದನ್ನು ಚುಚ್ಚೋದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. நீங்க கான்சியஸோட இருக்கீங்க, ನೀವು ಪ್ರಜ್ಞೆಯಿಂದಲೇ ಇದ್ದೀರಿ. என்ன பண்ணுவீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? ஒரே அலறல், டாக்டர். ಒಂದೇ ಸಲ ಕೂಗ್ಕೊಳ್ತೀರಿ, ಡಾಕ್ಟರ್. எந்திரிச்சு வெளியில ஓடி வர முடிஞ்சா ஓடி வந்துருவீங்க. ಎದ್ದು ಹೊರಗಡೆಗೆ ಓಡಿ ಬರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಾದ್ರೆ ಓಡಿ ಬಂದಿರ್ತಿದ್ರಿ. இந்த ஆள் கிட்ட போய் கண்ணுக்கு ஆபரேஷன் பண்றத காட்டில் நான் இப்படியே வாழ்ந்துடலாம். ಈ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಹೋಗಿ ಕಣ್ಣಿಗೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಳೋ ಬದಲು ಹಾಗೆ ಇದ್ದು ಬಿಡ್ತೀನಿ. அவருக்கு தெரியும் ஆபரேஷன் பண்றது தெரியும், ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ಆಪರೇಷನ್ ಮಾಡುವುದು. ஆனா if he is not focused, ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಗಮನವಿಲ್ಲವಾದ್ರೆ it's a dangerous one. ಇದು ಬಹಳ ಅಪಾಯಕಾರಿಯಾದದ್ದು. இங்க அநேகருக்கு ஆண்டவரை குறித்து தெரியும், ஓரளவுக்கு தரிசனத்தை பற்றியும் தெரியும், ஆனா போக்கஸ்டா இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்விக்கு நாம் இன்றைக்கு நமக்கு நாமே பதிலை சொல்லிக் கொள்ள வேண்டும். ಇಲ್ಲಿರುವಂತ ಅನೇಕರಿಗೆ ದೇವರನ್ನ ಕುರಿತು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, ನಮಗಿರುವಂಥ ದರ್ಶನವನ್ನು ಕುರಿತು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ಆದರೆ ಆ ದರ್ಶನವನ್ನು ಕುರಿತಾದಂಥ ಸ್ಪಷ್ಟತೆ, ಅದರ ಮೇಲೆ ಗಮನವಿಟ್ಟವರಾಗಿದ್ದೇವಾ ಅನ್ನುವುದೇ ನಮ್ಮ ವಿಷಯ. ஸோ இன்றைக்கு இந்த கழுவிட்டு இருந்து படிக்கின்ற ஒரு பாடமாக அதை நாம் பார்க்கின்றோம். ಈ ದಿನ ಹದ್ದಿನ ಮೂಲಕವಾಗಿ ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತ ಪಾಠ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. இரண்டாவதாக, ಎರಡನೇದಾಗಿ, இந்த ஈகிள், இந்த கழுகு கிட்ட இருந்து நாம படிக்கின்ற இன்னொரு பாடம், ಈ ಹದ್ದಿನ ಬಳಿಯಿಂದ ನಾವು ಕಲಿಯುವಂತ ಇನ್ನೊಂದು ಪಾಠ. நான் அதை இப்படி போட்டிருக்கேன், above everything altitude. altitudeனா உயரம். above everything, எல்லா தன்னுடைய சக பறவைகளை காட்டிலும் உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு பறவைதான் கழுகு. ತನ್ನ ಹಾಗೆ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಪಕ್ಷಿಗಳಿಗಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವಂತ ಒಂದು ಪಕ್ಷಿ ಈ ಹದ್ದು. சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட 20,000 அடி உயரத்திலே பறக்கின்ற எபிலிட்டி உடையது ஈகிள். ಹದ್ದನ್ನ ಕುರಿತು ಹೇಳುವಾಗ ಭೂಮಿಯ ಮಟ್ಟದಿಂದ ಸುಮಾರು 20,000 ಅಡಿಗಳ ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳದ್ದು ಹದ್ದು. ಆಮೆನ್, ಆಮೆನ್. நம்ம என்ன தலைப்பாய் பார்த்தோம்? ஈகிள் born to, ನಾವು ಶಿರೋನಾಮಿಯಾಗಿ ಯಾವುದನ್ನ ನೋಡಿದ್ವಿ? ಹದ್ದು ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಹುಟ್ಟಿರುವಂತದ್ದು. வெறும் fly அல்ல, ಬರೀ ಹಾರಾಡುವುದಲ್ಲ, fly high. ಅದು ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವುದಕ್ಕಾಗಿ. இந்த சிட்டுக்குருவிகளும் பறக்கும், ಈ ಗುಬ್ಬಚ್ಚಿಗಳು ಸಹ ಹಾರಾಡುತ್ತವೆ. அது பறக்கிற உயரம் வேற, கழுகு பறக்கிற உயரம் வேற. ಅದು ಹಾರಾಡುವಂತ ಎತ್ತರವೇ ಬೇರೆ, ಹದ್ದು ಹಾರಾಡುವಂತ ಎತ್ತರವೇ ಬೇರೆ. ಪ್ಯಾರಟ್ಸ್, ಗಿಳಿகளும் பறக்கும், ಗಿಳಿಗಳು ಸಹ ಹಾರಾಡುತ್ತವೆ. அது பறக்கும் உயரம் வேற, கழுகு பறக்கும் உயரம் வேற. ಹಾರಾಡುವಂತ ಎತ್ತರವೇ ಬೇರೆ, ಹದ್ದು ಹಾರಾಡುವಂತ ಎತ್ತರವೇ ಬೇರೆ. காக்காயும் பறக்கும், ಕಾಗೆಯು ಹಾರಾಡುತ್ತದೆ. ஆனால் காக்காய் பறக்கும் உயரம் வேற, கழுகு பறக்கும் உயரம் வேற. ಆದರೆ ಹದ್ದು ಹಾರಾಡುವಂತ ಎತ್ತರವೇ ಬೇರೆ, காகைகள் ಹಾರಾಡುವಂತ ಎತ್ತರವೇ ಬೇರೆ. நீங்கள் கழுகென்றால் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த திறனுக்கு, உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த எபிலிட்டிக்கு நீங்கள் பறக்க வேண்டிய உயரம் மிக அதிகமானது என்பதை ஞாபகப்படுத்துகிறதற்காகத்தான் இன்றைக்கு இதை பற்றி நாம பேசுகின்றோம். ನೀವು ಹದ್ದಾಗಿರುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನೀವು ಹಾರಾಡಬೇಕಾದಂತ ಎತ್ತರವೇ ಬೇರೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು. இந்த கழுகு உயரத்திலே பறக்கின்ற பொழுது, ಹದ್ದು ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವಾಗ இன்னொரு பறவையை அது அங்கு மீட் பண்ணுகிறது என்றால், ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಪಕ್ಷಿಯನ್ನ ಅದು ಸಂಧಿಸುವುದಾದರೆ அது கழுகாகத்தான் இருக்கும். ಅದು ಹದ್ದಾಗಿ ಮಾತ್ರವೇ ಇರುತ್ತದೆ. Eagle only meets eagle. ಹದ್ದು ಮಾತ್ರವೇ ಹದ್ದನ್ನ ಸಂಧಿಸುತ್ತದೆ, ಅಥವಾ ಹದ್ದು ಸಂಧಿಸುವುದು ಹದ್ದನ್ನ ಮಾತ್ರವೇ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரோடு சேர்ந்து
மொத்தத்துல 10-11 சாதாரணமான வாழ்க்கையை வாழுகிறதற்காக அந்த காம்ப்ரமைஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நாம இருந்தால் உயர போக முடியாது. ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ಒಂದಾಗಿ ಸಾಧಾರಣವಾದಂಥ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಸಂಧಾನ ಮಾಡಿಕೊಂಡು ಇರುವುದಾದರೆ ನಾವು ದೇವರು ಎದುರು ನೋಡುವಂತಹ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್ 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 ಆಮೆನ್. சிலர் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ்ட் ஆயிட்டாங்க. ಕೆಲವರು ಹಾಗೆ ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಸಂಧಾನವಾಗಿ ಬಿಡ್ತಾರೆ. ஆனால் இந்த கழுகு தன்னுடைய உயரத்திலே பறக்கின்ற இன்னொரு கழுகை தான் அந்த இடத்திலே சந்திக்கும். ಆದರೆ ಈ ಹದ್ದು ತಾನು ಹಾರಾಡುವಂತ ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವಂತ ಇನ್ನೊಂದು ಹದ್ದನ್ನೇ ಆ ಎತ್ತರದಲ್ಲಿ ಅದು That's its ಸಂಧಿಸುತ್ತದೆ. standard. ಅದು ಅದರ ಗುಣಮಟ್ಟ. இன்றைக்கு நம்முடைய ஸ்டாண்டர்ட் எதுவா இருக்குது? ಹಾಗಾದ್ರೆ ಈ ದಿನ ನಮ್ಮ ಮಟ್ಟ ಯಾವುದು? நம்மளை கீழே கொண்டு போகிற ஆட்கள் நம்மளை சுற்றி இருக்கிறார்களா? ನಮ್ಮನ್ನ ಕೆಳಗಡೆ ಸೆಳೆಯುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ನಮ್ಮ ಸುತ್ತಲಿದ್ದಾರಾ? இல்ல இன்னும் மேல பறக்க வைக்கிறதற்கு ஏற்றபடி உதவியாய் நிற்கக்கூடிய ஆட்களை நாம் கூட வைத்திருக்கிறோம். ಇಲ್ಲ, ಇನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಹಾರಾಡುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಹೊಂದಿದ್ದೇವಾ? ஸ்டாண்டர்டா இருக்க வேண்டுமா அல்லது ஹையர் ஸ்டாண்டர்டா இருக்க வேண்டுமா? ನಾವು ಸಾಧಾರಣ ಮಟ್ಟದಲ್ಲಿರಬೇಕಾ ಅಥವಾ ಉನ್ನತವಾದ ಮಟ್ಟದಲ್ಲಿರಬೇಕಾ? இதை நாம் முடிவு செய்தாக வேண்டும். ಇದನ್ನು ನಾವು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. Don't waste your time with negative people. ನಿಮ್ಮ ಸಮಯವನ್ನ ನಕಾರಾತ್ಮಕ ವ್ಯಕ್ತಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕಳೆಯಬೇಡ್ರಿ. ஆமென் ಆಮೆನ್. ஆண்டவருக்காக நீங்க எதையாவது செய்யணும்னு நினைக்கும் போது, உபவாசிக்கணும்னு நினைக்கும் போது, இதெல்லாம் தீர்மானித்து செய்யணும்னு நினைக்கும் போது நெகட்டிவ் பீப்புளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನೀವೇನನ್ನಾದ್ರೂ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುವಾಗ, ಉಪವಾಸ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ತೀರ್ಮಾನಿಸುವಾಗ ಅದಕ್ಕೆ ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಜನರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲೇಬೇಡ್ರಿ. ஆமென் ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப சத்தமா தூங்குறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா. ಈಗ ನಿದ್ರೆ ಮಾಡುವವರು ಮಾತ್ರ ಜೋರಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. இடையில ஏதோ ஒரு இது வந்துட்டு போயிடுச்சு. பரவாயில்ல. ஆனா போன வாரத்துக்கு இந்த வாரம் பெட்டர். ಕಳೆದ ವಾರಕ್ಕಿಂತ ಈ ವಾರ ಪರವಾಗಿಲ್ಲ. பரவாயில்ல. ரைட். விழித்திருக்கிறவங்க, முழிச்சிட்டு இருக்கிறவங்க, ಎಚ್ಚರವಾಗಿರುವವರೆಲ್ಲ ಮೇನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்சம் சத்தமா, ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗಿ. ஏன்னா நம்ம கொஞ்சம் சொன்னா ஆண்டவரையும் மகிமைப்படுத்துறோம், நம்ம பிசிக்கலாவும் ஒரு ஆக்டிவிட்டி, கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ನಾವು ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳುವಾಗ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇವೆ, ಹಾಗೆ ಶಾರೀರಿಕವಾಗಿಯೂ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಸ್ವಲ್ಪ ಚಟುವಟಿಕೆಯಿಂದ ನಾವಿರುತ್ತೇವೆ. இல்லைன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே போகுது. ಯಾಕಂದ್ರೆ ಹೀಗೆ ನೋಡ್ತಾನೆ ಇರುವಾಗ ಹಾಗೆ ಹೀಗೆ ಹೋಗುತ್ತೆ. அதை நாங்க 2-3 தடவை பார்த்தா எங்களுக்கும் அப்படி போயிருமோன்னு பயமா ಅದನ್ನ இருக்கு. ನಾವು 2-3 ಸತಿ ನೋಡ್ತಿದ್ದ ಹಾಗೆ ನಮಗೂ ಹಾಗೆ ಹೋಗುತ್ತೇನೋ ಅಂತ ಭಯ ಬರುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. முழிச்சிட்டு தான் இருக்கிறோம் பாஸ்டர். ಎಚ್ಚರವಾಗಿ ಇದ್ದೇನೆ ಪಾಸ್ಟ್ರೇ. நீங்களும் முழிச்சுக்கிட்டே பேசுங்க ನೀವು பாஸ்டர். ಎಚ್ಚರವಾಗಿದ್ದೇ ಮಾತನಾಡಿ ಪಾಸ್ಟ್ರೇ. அல்லேலூயா. ஹalleluya. ஓகே. சோ இந்த ஹையர் ஆல்டிடியூட்ல எல்லாவற்றிற்கும் மேலாய் பறக்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு பறவை, ಉನ್ನತವಾದಂತ ಎತ್ತರದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಪಕ್ಷಿಗಳಿಗಿಂತ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾರಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳಂತ ಒಂದು ಪಕ್ಷಿ. ஆனா உங்களுடைய கம்பெனி காக்காய்களா இருக்கும் என்றால், ಆದರೆ ನಿಮ್ಮ ಆ ಸಂಗಾತಿಗಳು ಗಾಳಿಪಟಗಳಾಗಿರುವುದಾದ್ರೆ, நீங்கள் கழுகாய் இருந்தாலும் காக்காய் உயரத்தில் தான் இருப்பீர்கள். ನೀವು ಹದ್ದಾಗಿದ್ದರೂ ಸಹ ನಿಮ್ಮ ಎತ್ತರ ಕಾಗೆ ಎತ್ತರಕ್ಕೆ ಮಾತ್ರ ಹೋಗುತ್ತೀರಿ. அது நல்ல செய்தின்னு சொல்றதா துர்ச்செய்தின்னு சொல்றதா? ಅದನ್ನ ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ ಅನ್ನೋದಾ ಅಥವಾ ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿ ಅನ್ನೋದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. இன்னும் சிலர், ಇನ್ನು ಕೆಲವರು இந்த சின்ன சின்ன ஸ்பாரோஸ் இருக்குதுல, சிட்டுக்குருவி, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಗುಬ್ಬಚ್ಚಿಗಳಿದ್ದಾವಲ್ಲ, இது ஜஸ்ட் விசுக்குன்னு அப்படி பறக்கும். ಅದು ಸರ್ಕಂತ ಹಾಗೆ ಹೋಗುತ್ತೆ, கொஞ்ச நேரத்துல உட்காந்துக்கும், ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೆ, திடீர்னு அப்படி கீழே வரும், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹಾಗೆ ಕೆಳಗೆ திடீர்னு ಬರುತ್ತೆ, விசுக்குன்னு இப்படி போகும். ಮತ್ತೆ ಹಾಗೆ ಮೇಲಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. அதெல்லாம் இந்த ஆரம்பத்துல பார்க்க நல்லா தான் இருக்கும். ಅದು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನೋಡೋದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ஆனா கழுகு இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த ஸ்பாரோ அந்த ஆக்டிவிட்டீஸ்ல. ಆದ್ರೆ ಹದ್ದಿಗೆ ಈ ಗುಬ್ಬಚ್ಚಿಯ ಚಟುವಟಿಕೆ ಇದೆಯಲ್ಲ, ಇದರ ಮೇಲೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪವೂ ಆಸಕ್ತಿ ಇರೋದಿಲ್ಲ. இதுக்கு எப்ப தெரியுமா ஒரு ಥ್ರಿಲ್ கிடைக்கும்? ಇದಕ್ಕೆ ಯಾವಾಗ ಆಸಕ್ತಿ ಬರುತ್ತೆ ಗೊತ್ತಾ? 20,000 ಅಡಿ ಉಯರத்தை எட்டும் போது அதுக்கு ஒரு ಥ್ರಿಲ್ கிடைக்கும். 20,000 ಅಡಿ ಮೇಲಕ್ಕೆ ಅದು ತಲುಪುವಾಗ ಅದಕ್ಕೊಂದು ಉತ್ಸಾಹ ಬರುತ್ತೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா நீங்க பார்த்திருக்கீங்களா, சர்ச்ல சிலருக்கெல்லாம் திடீர்னு அதுல ஒரு ಥ್ರಿಲ್. ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವರು ಅದೊಂದು ರೀತಿ ಉತ್ಸಾಹ. திடீர்னு கொஞ்சம் ஹை பீட்ல ட்ரம் போயிடுச்சுன்னா ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಡ್ರಮ್ ಬೀಟ್ ಸ್ವಲ್ಪ ವೇಗವಾದ್ರೆ ಆ ತರ ಒಂದು ಅನುಭವ. அதுக்கப்புறம் மேல இல்ல. ಅದ ನಂತರ ಏನೂ ಇಲ್ಲ. ஆனா கழுகு மிக உயரமான
இருக்கக்கூடிய. ಆದ್ರೆ ಹದ್ದು ಉನ್ನತವಾದಂತ ಎತ್ತರದ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹಾರಾಡುವಂತ, ಅದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡುವಂತ ಒಂದು ಪಕ್ಷಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அது மாத்திரம் அல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, உயர போகிற இதனுடைய ஸ்பீட் லெவலும் ஜாஸ்தி. ಅದು ಎತ್ತರಕ್ಕೆ ಹಾರಾಡುವಂತ ಅದರ ವೇಗವು ಸಹ ಜಾಸ್ತಿ. ஆமென். நாம இருக்கிற அளவுலயே இருக்கிற நிலையிலே இருந்தா வேற எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். ನಾವು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಇರುವುದಾದ್ರೆ ನಾವು ಬೇರೆ ಏನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சிலருக்கெல்லாம் மைண்ட் செட் ஆயிடுச்சு. ಕೆಲವರಿಗೆಲ್ಲ ಮನಸ್ಥಿತಿ ಅಲ್ಲಿಯೇ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತು ಬಿಡ್ತು. இதான் என்ன நடந்தாலும் சரி, இதான் நானு. ಇಷ್ಟ ಏನೆಲ್ಲ ನಡೆದ್ರು ನಾನು ಹೀಗೇನೆ. அம்மா, 300 தூதர்களை வானத்திலிருந்து தேவன் அனுப்பினாலும் உங்களை மாற்றவே முடியாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். 300 ಜನ ದೂತರನ್ನ ದೇವರು ಪರಲೋಕದಿಂದ ಕಳುಹಿಸಿ ಕೊಟ್ಟರು, ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅದನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ದೃಢವಾಗಿ ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. It's all in our mindset. ಎಲ್ಲವೂ ಸಹ ನಮ್ಮ ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದೆ. நாம் எதை நம்புகிறோம், எதை விசுவாசிக்கிறோம், எதன்படியாய் செயல்பட விரும்புகிறோம், அதை வைத்துத்தான் நாம் செயல்பட ஆரம்பிப்போம். ನಾವು ಯಾವುದನ್ನ ನಂಬುತ್ತೇವೆ, ಯಾವುದನ್ನ ನಿಶ್ಚಯ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇವೆ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. கொலோசியர் 3வது அதிகாரத்துல, ಕೊಲೊಸ್ಸೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1-2 வசனங்கள்ல 1-2 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ பவுல் சொல்லுகிறார், ಪೌಲನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், தமிழ்ல எழுந்தது உண்டானால் இருக்குது, ஆனா you have been raised with Christ அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது. நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டு விட்டீர்கள். ಆದ ಕಾರಣ ನೀವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದರಿಂದ, அதனால நீங்க கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ಆದ್ದರಿಂದ ಕ್ರಿಸ್ತನು ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸನಾರೂಢನಾಗಿರುವುದರಿಂದ மேலிருவுகளನ್ನ ಹುಡುಕಿರಿ. ஹalleluya. ஹalleluya. அப்ப நம்மளுடைய ஐடென்டிட்டி தான் நம்ம எதை தேட வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிறது. ನಾವು ಯಾವುದನ್ನ ಹುಡುಕಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಎಂತವರಾಗಿದ್ದೇವೆ ಅನ್ನುವುದನ್ನು ಅವಲಂಬಿಸಿರುತ್ತದೆ. உங்கள் அடையாளம் காகமா இருக்கும் என்றால் காக்காய் தேடுகிறதை தேடுவோம். ನಿಮ್ಮ ಆ காகம், க்ரோ, ನೀವು அடையாளம், your identity. ನಿಮ್ಮ ಗುರುತು ಒಂದು ವೇಳೆ ಕಾಗೆ ಎಂಬುದಾಗಿರುವುದಾದ್ರೆ ಕಾಗೆ ಹುಡುಕುವಂತದ್ದನ್ನೇ ನೀವು ಹುಡುಕುತ್ತೀರಿ. உங்கள் அடையாளம் கழுகாய் இருக்கும் என்றால் ನಿಮ್ಮ ಗುರುತು உயரத்தில் இருக்கிற அந்த உயரத்தை தொட பார்ப்போம். ಉನ್ನತದಲ್ಲಿರುವಂತಹ ಸಂಗತಿಗಳನ್ನ ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಾವು ಆಲೋಚಿಸುತ್ತೇವೆ. ஆமென். ஹalleluya. அதனால அவர் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டவர்களையா, ನೀವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೀರಿ. ஆகவே அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேன்மையானவைகளை தேடுங்கள். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಆತನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದನ್ನೇ ಹುಡುಕಿರಿ. பூமியில் இருக்கிறது அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನಲ್ಲ, ಉನ್ನತದಲ್ಲಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು. எபேசியர் 2ம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವ ನಮ್ಮನ್ನು ಆತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ಕೂಡಿಸಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்க இருக்கிற இடம் எதுவா இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப வசனத்திலே பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ನೀವಿರುವಂತಹ ಸ್ಥಳ ಯಾವುದೆಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪದೇ ಪದೇ ನಮಗೆ ಎತ್ತಿ ತೋರಿಸಲಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நாம் தேவனுடைய அந்த அவர் இருக்கிற இடத்திலே அவரோடு கூட நாமும் இருக்கும்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ನಾವು ಕ್ರಿಸ್ತನಿರುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಕೆನ್ನುವಂತ ಕಾರಣಕ್ಕೆ ದೇವರು ಆತನೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರಿಸಿದ್ದಾನೆ. எஸ். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ? எல்லாம் என் கூட சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுடனே கூட ಎಲ್ಲರೂ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಹೇಳ್ರಿ, எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ಆಮೆನ್. ಆಮೆನ್. ನಾನು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟು ಉನ್ನತದಲ್ಲಿ ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, நான் கழுகு. ನಾನು ಹದ್ದು. ஐ அம் an eagle. ನಾನು ಒಂದು ಹದ್ದು. eagle. ನಾನು ಹದ್ದು. காக்கா இல்லை. ನಾನು ಕಾಗೆ ಅಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. that identity is so important. ಆ ಒಂದು ಗುರುತು ಬಹಳ ಮುಖ್ಯ ನಮಗೆ. ಓಕೆ. ಆಮೆನ್. மூன்றாவதாக, ಮೂರನೇದಾಗಿ eagle அதனுடைய மூன்றாவது எழுத்து G, get stronger. ಹದ್ದಿನ ಮೂರನೆಯ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಏನೆಂದ್ರೆ
ಮೂರನೇ ಅಕ್ಷರ ಜಿ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಕುರಿತು ನೋಡುವುದಾದ್ರೆ ಹದ್ದು ಯಾವಾಗಲೂ ಬಲಶಾಲಿಯಾಗಿ ಬಲ இது ಹೊಂದುವಂತದ್ದಾಗಿದೆ. பலனடைந்து கொண்டு போகிற ஒரு பறவை. ಇದು ಬಲವನ್ನ ಹೊಂದುವಂತ ಒಂದು ಪಕ್ಷಿಯಾಗಿದೆ. அதனுடைய இறகுகள் அந்த விங் ஸ்பேன் ಅದರ ರೆಕ್ಕೆ 6 to 8 feet ವರೆಗೆ இருக்குமா 6ರಿಂದ 8 ಅಡಿ. ಮೆಚೂರ್ಡ್ ಈಗಲ್ಗೆ ಸರಿಯಾಗಿ ಬಲಿತ ಒಂದು ಹದ್ದನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ 6ರಿಂದ 8 ಅಡಿ ಉದ್ದವಿರುತ್ತದಂತೆ. ஓகே 6 ಅಡಿ என்ன காட்டிலும் இன்னொரு கொஞ்சம் மேல போகணும். 6 ಅಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನನಗಿಂತಲೂ ಸ್ವಲ್ಪ ಎತ್ತರ. அப்ப அதனுடைய விங் ஸ்பேனே அவ்வளவு இருக்குது ஒன் சைடு. ಅದರ ಒಂದು ಕಡೆಯ ರೆಕ್ಕೆಯೇ ಅಷ್ಟು ಅಗಲವಾಗಿರುತ್ತದೆ. The mature eagle weighs around 7 kg என்று சொல்ல 7 kilos அப்படின்றாங்க. ಸರಿಯಾಗಿ ಬೆಳೆದಿರುವಂತ ಒಂದು ಹದ್ದಿನ ತೂಕ 7 kg ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஓகே இது உயரத்திலே பறக்கின்றது. ಇದು ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುತ್ತದೆ. It is getting stronger and stronger. ಇದು ಬಲದಿಂದ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ. இது ஒரு நாளும் செத்த மிருகத்தை செத்ததை சாப்பிடாது என்று ஏற்கனவே சொன்னோம். இது உயிருள்ளதை மாத்திரமே போராடி வேட்டையாடும். ಇದು ಯಾವಾಗಲೂ ಸತ್ತ ಒಂದು ಪ್ರಾಣಿಯ ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. ಇದು ಜೀವಂತವಾಗಿರುವಂತ ಪ್ರಾಣಿಯನ್ನ ಬೇಟೆಯಾಡಿಯೇ ತಿನ್ನುವಂತದ್ದಾಗಿದೆ. இப்ப நமக்கும் ஆவிக்குள்ள போகிற ஆகாரம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். ನಮಗೂ ಸಹ ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ನಾವು ಕೊಡುವಂತ ಆಹಾರವು ಯಾವ ರೀತಿಯದಾಗಿದೆ ಎನ್ನುವುದನ್ನು ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. எதை நாம திரும்ப திரும்ப கேட்கிறோம், எது திரும்பி திரும்பி நமக்குள்ளே ஆகாரமாய் போய்க்கொண்டிருக்கிறது, அந்த நபராகவே நாம் செயல்பட ஆரம்பிப்போம். ಯಾವುದನ್ನ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ, ಯಾವುದು ನಮಗೆ ಆಹಾರವಾಗಿ ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. ಯೆಶಾಯ 40:31 ಯೆಶಾಯ 40:31 ஓகே இது ஆம்பிளிஃபைட் பைபிள்ல நான் இங்கிலீஷ்ல வாசிக்க விரும்புகிறேன். ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಸರಳೀಕೃತ ಪರಿವಿಡಿಯಲ್ಲಿ ನಾನು those who wait for the Lord, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள். அதுக்கு என்ன அர்த்தங்கள் அங்க சொல்றாங்க? who expect, எதிர்பார்ப்போட இருக்கிறவங்க. ಕರ್ತನನ್ನ ಕಾದುಕೊಂಡಿರುವವರು ಅಂದ್ರೆ ನಿರೀಕ್ಷಿಸುವವರು ಕರ್ತನನ್ನ ಕುರಿತು ಒಂದು ಎದುರುನೋಡುವಿಕೆಯೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತಾರೆ. look for, இதை நாம் அடைய போகிறோம் என்கிற ஒரு பார்வையோடு கூட இருக்கிறவர்கள். ನಾನು ಇದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ನೋಟದೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಇರುತ್ತಾರೆ. and hope in him, ಅವರಿலே ನಂಬಿಕೆயோடு ಅದು இருக்கிறவர்கள். ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತನ ಮೇಲೆ ಭರವಸೆ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. they will gain new strength and renew their power. அவங்க ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்வார்கள். ಇಂಥವರು ಒಂದು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற பலன் புதுப்பிக்கப்படுகிறது, ரினியூ ஆகிறது. ಅವರುಗಳಿಗೆ ಈಗಾಗಲೇ ಇರುವಂತ ಬಲವು ನವೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இதை எதிர்பார்க்கிறோமா? ಇದನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡುತ್ತೇವಾ? இதிலே நம்பிக்கையா இருக்கிறோமா? ಇದರಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವಾ? சிலருக்கு இது நார்மல் 40 days ಕೆಲವರಿಗೆ ಇದು ಸಾಧಾರಣವಾದಂತ 40 ದಿವಸಗಳು. ஆனால் ஒரு சிலருக்கு, ಆದರೆ ಕೆಲವರಿಗೆ இது தேவன் நியமித்து கொடுத்த தேவனுடைய விசேஷித்த நாட்கள். ಇದು ದೇವರು ನೇಮಿಸಿಕೊಟ್ಟಂತ ವಿಶೇಷವಾದಂತ ದಿವಸಗಳು. இதிலே நாம் பலனடைய போகிறோம். ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಬಲ புது ಹೊಂದಲಿದ್ದೇನೆ, பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ஹalleluya. Hallelujah. அந்த நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள், ಆ ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ they ಇರುವಂತವರು, will lift up their wings, அவர்கள் தங்களுடைய சிறகுகளை அடித்து ಅವರು ತಮ್ಮ ರೆಕ್ಕೆಗಳನ್ನ ಚಾಚಿಕೊಂಡು கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். ಹದ್ದಿನ ಹಾಗೆ ಅವರು ಮೇಲಕ್ಕೆ ಹಾರುತ್ತಾರೆ. அதுக்கு இந்த ஆங்கில வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று, and rise up close to God, தேவனிடத்திற்கு நெருக்கமாய் அவர்கள் உயர எழும்புவார்கள். ಇಂಗ್ಲಿಷ್ನ ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಇನ್ನೊಂದು ಮಾತೇನೆಂದರೆ, ಅವರು ಎತ್ತರಕ್ಕೆ ಹಾರುತ್ತಾ ದೇವರ ಕಡೆಗೆ ಹಾರಿ ಹೋಗುತ್ತಾರೆಂಬುದಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. இரண்டாவது, இந்த கழுகுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், ಈ ಹದ್ದಿಗೆ ಇರುವಂತ ವಿಶೇಷವಾದಂತ ಸ್ವಭಾವವೇನೆಂದರೆ, இது உயர பறக்கின்ற பொழுது சன்ன பார்த்துட்டு மேல போகுமா, பறக்குமா. ಇದು ಎತ್ತರಕ್ಕೆ ಹಾರಿ ಹೋಗುವಾಗ ಸೂರ್ಯನಿರುವಂತ ದಿಕ್ಕನ್ನ ನೋಡಿಕೊಂಡೇ ಆ ದಿಕ್ಕಿಗೆ ಹಾರುತ್ತದಂತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மல்கியா 4:2 நாம வாசிக்கின்றோம். ಮಲಾಕಿಯ 4:2 ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். ಆತನು ನೀತಿಯ ಸೂರ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. He is the son of righteousness. ಆತನು ನೀತಿಯ ಸೂರ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. அப்ப கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற அனுபவம், தேவனை நோக்கி நெருங்கி போகிற நீதியின் சூரியன்
சூரியனாயிருக்கிற அவரை பார்த்து உயர எழும்புகிற ஒரு அனுபவத்தை இது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ನಾವು ಹದ್ದು ಹೇಗೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನ ಚಾಚಿಕೊಂಡು ಸೂರ್ಯನ ಕಡೆಗೆ ಹಾರಿ ಹೋಗುತ್ತದೋ ಅದೇ ಅನುಭವದೊಟ್ಟಿಗೆ ನಾವು ನಮ್ಮ ರೆಕ್ಕೆಗಳನ್ನ ಚಾಚಿಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿರುವಂತ ನೀತಿ ಸೂರ್ಯನ ಬಳಿಗೆ ಹಾರಿ ಹೋಗುವಂತ ಅನುಭವ. அல்லேலூயா. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். ಅವರು ಓಡಿ ದಣಿಯರು, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ನಡೆದು ಬಳಲರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Are you there with me? ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? எல்லாம் என் கூட சொல்லுங்க. ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ಎಲ್ಲರನ್ನೊಟ್ಟಿಗೆ ಹೇಳ್ರಿ, ಅವರು ಓಡಿದರು ದಣಿಯುವುದಿಲ್ಲ, ನಡೆದರು ಬಳಲುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. இப்ப சொல்லுங்க. ಈಗ ಹೇಳ್ರಿ, அப்படி இருக்கும்போது ಹಾಗಿರುವಾಗ டூ வீலர்ல போனா சோர்வடைவாங்களா? ಟೂ ವೀಲರ್ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅವರು ಬಳಲಿ ಹೋಗ್ತಾರಾ? பஸ்ல போனா சோர்வடைவாங்களா? ಬಸ್ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅವರು ಬಳಲಿ ಹೋಗ್ತಾರಾ? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி கொஞ்ச தூரம் இங்க நடந்து வரோம்ல, பஸ் ஸ்டாப்ல இருந்து, அதனால சோர்ந்து ಬಸ್ போகிறோமா? ಸ್ಟಾಪ್ ನಿಂದ ಇಲ್ಲಿವರೆಗೆ ನಡ್ಕೊಂಡು ಬರೋದ್ರಿಂದ ಅವರು ದಣಿದು ಹೋಗ್ತಾರಾ? பாருங்க, நிறைய பேர் இப்ப காக்கா மாதிரி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? ಈಗಾಗಲೇ ಅನೇಕರು ಕಾಗೆ ಆಗ್ಬಿಟ್ರು ನೋಡ್ರಿ. நான் இப்ப கழுகுகளை பற்றி கழுகுகளோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ನಾನು ಹದ್ದಿನ ವಿಷಯವಾಗಿ ಹದ್ದುಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. கழுகுகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா, ಹದ್ದುಗಳೆಲ್ಲ ಒಂದು ಅಲ್ಲೇಲೂಯಾ, காக்காய்கள் எல்லாம் சத்தமா ஒரு காக்கா, ಕಾಗೆಗಳೆಲ್ಲ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಒಂದು ಕಾಕ. இவர்கள் அந்த பெற்றுக்கொள்ளுகிற அந்த நியூ ஸ்ட்ரெங்க்த்துக்கு, அந்த ரெனியூவல் ஸ்ட்ரெங்க்த்துக்கு ஓடினாலும் சரி நடந்தாலும் சரி அவங்களுக்கு சோர்வோ களைப்போ வராது. ಇವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಈ ಒಂದು ಹೊಸ ಬಲದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಓಡಿದ್ರು ಸಹ ದಣಿಯೋದಿಲ್ಲ, ನಡೆದ್ರು ಸಹ ಬಳಲೋದಿಲ್ಲ. Praise the Lord. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். இந்த 40 நாட்களுக்கு பிறகு புது பலனோட இருக்க போறீங்க. ಈ 40 ದಿವಸಗಳ ನಂತರ ನೀವು ಒಂದು ಹೊಸ ಬಲದೊಟ್ಟಿಗೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೀರಿ. நியூ எனர்ஜியோட இருக்க போறீங்க. ಹೊಸ ಉತ್ಸಾಹದೊಟ್ಟಿಗೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೀರಿ. இந்த உபவாச நாட்களினாலே சோர்ந்து போகிறதில்லை, அதற்கு பதிலாக பலனடைய போகிறோம். ಉಪವಾಸ ದಿವಸಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀವು ಬಳಲಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಬಲವನ್ನ ಹೊಂದಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ. நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. ನಂಬುವವರು ಮಾತ್ರ ಜೋರಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? என்ன பாராமீட்டர்? இந்த 40 நாள் முடிஞ்சு யாரெல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்காங்களோ, ஒழுங்கா உபவாசம் இல்ல ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். யாரெல்லாம் நல்லா உற்சாகமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ಇದನ್ನ ಹೇಗೆ ನಾವು ಕಂಡುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, 40 ದಿವಸ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿದ ಮೇಲೆ ಯಾರೆಲ್ಲ ಸಪ್ಪಗಿದ್ದಾರೋ ಅವರು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪವಾಸ ದಿನಗಳನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ಯಾರೆಲ್ಲ ಉತ್ಸಾಹವಾಗಿದ್ದಾರೋ ಅವರು ಈ 40 ದಿವಸ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡ್ರೆಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ಆಮೇನ್. அதை மட்டும் ஒரு ரீடிங்க்கு ஏதாவது ஒரு மீட்டரை வச்சோம்னா, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಮೀಟರ್ನ ಇಡುವುದಾದ್ರೆ, அந்த மீட்டர் பக்கத்துல வரும்போது சிலர் உற்சாகமாயிருவாங்க. ಆ ಮೀಟರಿನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುವಾಗಲೇ ಕೆಲವರು ಉತ್ಸಾಹ ಭರಿತರಾಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஓகே, இந்த கழுகுக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, ಈ ಹದ್ದಿಗಿರುವಂತ ಇನ್ನೊಂದು ವಿಶೇಷವಾದಂತ ಅಂಶವೇನು? இந்த புயல் காத்து அடிச்சதுன்னா, அந்த ஸ்டார்ம் வீசுச்சுன்னா they get excited. ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವುದಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಉತ್ಸಾಹ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஏன் அதுக்கு அவ்வளவு உற்சாகம்? ಯಾಕೆ ಅದಕ್ಕೆ ಅಷ್ಟೊಂದು ಉತ್ಸಾಹ? அந்த ஸ்டார்ம், அந்த புயல் காற்றை உருவாக்கக்கூடிய அந்த மேகங்களை பார்த்தவுடனேயே இது அந்த மேகங்களை தாண்டி மேலே பறந்து விடுமா. ಆ ಬಿರುಗಾಳಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿರ್ಮಿಸಲ್ಪಡುವಂತ ಮೋಡಗಳನ್ನ ನೋಡುತ್ತಿದ್ದ ಹಾಗೆ ಆ ಮೋಡಗಳಿಗಿಂತ ಮೇಲಾಗಿ ಇದು ಹಾರಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. அதுக்கு மேல போகும்போது they become stronger. ಅದರ ಮೇಲೆ ಹೋಗುವಾಗ ಅದು ಬಲಿಷ್ಠವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. நீங்க கழுகுகளை உயரத்துல பார்க்கும்போது அந்த இறகுகளை அடிக்கிறது, அந்த ஃபிளாப் பண்றது கூட ரொம்ப இருக்காது. அது அப்படியே ரெஸ்ட் பண்ணி போகிறது. ಹದ್ದುಗಳು ಮೇಲ್ಭಾಗದಲ್ಲಿ ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವಾಗ ನೀವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದು ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳನ್ನ ಬಡಿಯುವುದಿಲ್ಲ, ಹಾಗೆಯೇ ರೆಕ್ಕೆಗಳನ್ನ ಚಾಚಿಕೊಂಡು ಹಾರಾಡುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஆக சவால்கள் நிறைந்த சூழ்நிலையை தனக்கு உயரப் போகிற ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுகிறது கழுகு. ಸವಾಲುಗಳು ತುಂಬಿದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ತಾನು ಎತ್ತರಕ್ಕೆ ಹಾರುವುದಕ್ಕೆ ಅನುಕೂಲವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಹದ್ದು. அல்லேலூயா. ಆಮೆನ್. காலையில் 5:30 மணிக்கே வா. ಬೆಳಿಗ್ಗೆ 5 சர்ச்லயா எப்படி போறது? ಹೇಗೆ சவால். ಅದೊಂದು ಸವಾಲು. காக்காய்க்கு அது சவால், ಕಾಗೆಗೆ ಅದು ಒಂದು ಸವಾಲು, கழுகுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ಹದ್ದಿಗೆ ಅದೊಂದು ಅವಕಾಶ.
அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. 5:30 மணிக்கு என்ன போறது என்ன பெரிய விஷயமா? 5:30 ಗಂಟೆಗೆ ಹೋಗೋದೇನು ಸಾಮಾನ್ಯ ವಿಷಯನ? பெரிய விஷயம், ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ. ಇದನ್ನ ದೊಡ್ಡ ವಿಷಯನ, ಇದೇನು ದೊಡ್ಡ ವಿಷಯನ அப்படின்னு நினைச்சா அது ஈஸி ஆகும். ಹಾಗ ಅನ್ಕೊಂಡ್ರೆ ಅದು ಸುಲಭವಾಗುತ್ತೆ. 5:30 மணி அதெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு நாளும் நான் பார்த்திராத நேரம். 5:30 ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ನೋಡದೇ ಇರುವಂತ ಒಂದು ಸಮಯ ಅದು. சிலர்கள காலை 5:30 மணிக்கு அது எப்படி இருக்கும்? ಕೆಲವರಿಗೆಲ್ಲ 5:30 ಗಂಟೆನ, ಬೆಳಿಗ್ಗೆ 5:30 ಹೇಗಿರುತ್ತೆ? 2 ಗುಲಾಬ್ ಜಾಮೂನ್ ಸಾப்பிட்ட மாதிரி இருக்கும். 2 ಗುಲಾಬ್ ಜಾಮೂನ್ ತಿಂದ ಹಾಗಿರುತ್ತೆ. முடியாதுன்னு நினைச்சா முடியாது, ಅಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡ್ರೆ ಅಸಾಧ್ಯ. ஆனா இதை செய்து காட்ட முடியும் என்றால் முடியும். ಆದ್ರೆ ಅದನ್ನು ನನ್ನಿಂದ ಮಾಡಿ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂದರೆ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಸಾಧ್ಯ. காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு நான் ஒர்க்குக்கு ரெடி ஆயிட்டு, காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு போறேன். எவ்வளவு மேக்ஸிமம் டைம் இருக்க முடியுமா இருந்துட்டு அங்கிருந்து அப்படியே வேலைக்கு போறேன். முடியுமா முடியாதா? ಬೆಳಿಗ್ಗೆ ನಾನು ಬೇಗನೆ ಎದ್ದು ಸಿದ್ಧವಾಗಿ ಕಾಲೇಜ್ಗೋ ಸ್ಕೂಲಿಗೋ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಇಲ್ಲಿಂದನೇ ಸಿದ್ಧವಾಗಿ ಹೋಗಿ ನನ್ನಿಂದ ಎಷ್ಟು ಸಮಯ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ ಅಷ್ಟು ಸಮಯ ಇದ್ದು ಆಮೇಲೆ ಹೋಗುತ್ತೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಸಾಧ್ಯ ಅಂದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಸಾಧ್ಯ. சிலருக்கெல்லாம் அது எத்தனை மணிக்கு நீங்க வச்சாலும் சரி பாஸ்டர், எங்க டைம் 11 மணி தான். ಕೆಲವರಿಗೆ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ನೀವು ಇಟ್ಟರು ಸರಿ ಪಾಸ್ಟ್ರೆ, ನಮ್ಮ ಸಮಯ 11 ಗಂಟೆನೆ. இந்த சிட்டுக்குருவி, காக்கா, ಈ ಗುಬ್ಬಚ್ಚಿ, ಕಾಗೆ. ஆனா நம்ம கழுகை பற்றி பேசிக்கொண்டோம். ಆದ್ರೆ ನಾವು ಹದ್ದಿನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேட்டுருங்க, நீங்க கழுகா ಪಕ್ಕದಲ್ಲಿಯವರು ನೋಡಿ ಕೇಳ್ರಿ, ನೀವು ಹದ್ದ ಅಥವಾ ಕಾಗೆನ? ಈಗ್ಲಾ ಕ್ರೋವಾ? ನೀವು ಹದ್ದ ಅಥವಾ ಕಾಗೆನ? இது உயர பறக்க பறக்க இட்ஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். நீங்க மட்டும் ஒரு வாரம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அடுத்த வாரம் நீங்க ட்ரை பண்ண வேண்டியதே இல்லை. ட்ரை பண்ணாமையே ரெஸ்ட் பண்ணி போற மாதிரி ஆயிடும். ಇದು ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರುತ್ತಾ ಹಾರುತ್ತಾ ರೆಕ್ಕೆ ಬಡಿಯುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಹಾರಾಡುವ ಹಾಗೆ ನೀವು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಇದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಸಾಕು. ಅದರ ಮೇಲೆ ನೀವು ಶ್ರಮ ಪಡುವುದೇ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ತನ್ನಿಂದ ತಾನೇ ಅದು ಮುಂದುವರಿಯುತ್ತೆ. நம்ம தான் ட்ரை பண்றதே இல்லையா, அதுல தான ப்ராப்ளம். ನಾವು ಪ್ರಯತ್ನನೇ ಮಾಡೋದಿಲ್ವಲ್ಲ, ಇದೇ ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ. ஹலோ ಹಲೋ ஹலோ ಹಲೋ. இந்த உபவாச ஜெபம் இதெல்லாம் ஒரு சிலர் கண்டிப்பா வந்துருவாங்க, அதை விட்டு வேற யாரும் வரவே மாட்டாங்க. அப்படின்னு இருக்கிற நிலைமை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ಈ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಕೆಲವರು ಮಾತ್ರ ಖಂಡಿತವಾಗಲೂ ಬರ್ತಾರೆ, ಉಳಿದವರು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಬರೋದಿಲ್ಲ ಅನ್ನುವಂತ ಆ ಸ್ಥಿತಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಲಿ. ஆமென் ಆಮೆನ್. பாருங்க, இது அந்த பிரச்சனை, போராட்டம், அழுத்தத்தின் நடுவுல இது மேல உயர பறக்கின்றது அண்ட் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். ನೋಡಿ, ಇದು ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು, ಇಕ್ಕಟ್ಟುಗಳು, ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾಗೆ ಮೇಲಕ್ಕೆ ಅದು ಹಾರಿ ಹೋಗುತ್ತದೆ. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல, ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3-4 வசனங்கள்ல பவுல் சொல்லுகிறார், 3 ಮತ್ತು 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நீங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಮಗೆ ಸಂಭವಿಸುವಂತ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ಇದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮಗೆ ಉಂಟಾಗುವ ಉಪದ್ರವಗಳಲ್ಲಿಯೂ ಉಲ್ಲಾಸವಾಗಿದ್ದೇವೆ. ಯಾಕೆಂದರೆ ಉಪದ್ರವದಿಂದ ತಾಳ್ಮೆ ಹುಟ್ಟುತ್ತದೆ, ತಾಳ್ಮೆಯಿಂದ ಅನುಭವ ಸಿದ್ಧಿ ಹುಟ್ಟುತ್ತದೆ, ಅನುಭವದಿಂದ ನಿರೀಕ್ಷಣೆ ಹುಟ್ಟುತ್ತದೆ ಎಂದು ಬಲ್ಲೆವು. ஒரு பிரஷர் தான், ஒரு டிஸ்ட்ரெஸ் தான், ஒரு உபத்திரவம் தான், ஆனா அதுல நம்மை உறுதியாய் மாற்றுகிறது. அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ಒಂದು ಒತ್ತಡದ ಪರಿಸ್ಥಿತಿ, ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಿನ ಪರಿಸ್ಥಿತಿ, ಆದ್ರೆ ಅದು ನಮ್ಮನ್ನ ದೃಢತೆಯುಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. ಇದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென், ಆಮೆನ್. It is a strong and unique bird. ಇದು ವಿಶೇಷವಾದಂತ ಹಾಗೂ ಬಲಿಷ್ಠವಾದಂತ ಒಂದು ಪಕ್ಷಿ. நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை இடுக்கண்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் இதெல்லாம் சீக்கிரமாய் மாறி போகின்ற, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுகின்ற உபத்திரவம் என்று மாறிப்போகும் என்று எண்ணி வரப்போகிற மகிமையை நினைத்து தொடர்ந்து போகிற கூட்டம் தான் இங்க இருக்கிற கூட்டம். ನಾವು ಸಹ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವಾಗ ಏನೆಲ್ಲ ಉಪದ್ರವಗಳು, ಕಷ್ಟಗಳು, ಹಿಂಸೆಗಳು, ಹೋರಾಟಗಳು ಏನೆಲ್ಲ ಬಂದರೂ ಸಹ ಇವೆಲ್ಲವೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರ ಇದ್ದು ಇಲ್ಲದೆ ಹೋಗುವಂತ ಕಷ್ಟಗಳೆಂಬುದಾಗಿ ನಂಬಿ ಮುಂದೆ ಹೋಗುವಂತ ಜನರು ನಾವಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுல இன்னொரு குணம் என்ன இருக்குதா, ಇದರಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ವಿಶೇಷತೆ ಏನಿದೆ ಅಂದ್ರೆ, இந்த கழுகு தன்னுடைய துணை கழுகை
அதை என்கேஜ் பண்ணுவதற்கு முன்பதாக இந்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுமா. ತನ್ನ ಸಂಗಾತಿಯನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅದಕ್ಕಿರುವಂತ ಆ ಒಂದು ಸಮರ್ಪಣೆಯನ್ನ ಗಮನಿಸುತ್ತದಂತೆ. அதுல பர்టిక్యులரா சொல்றாங்க ஃபீமேல் ஈகிள் வில் டெஸ்ட் த மேல் ஈகிள்ஸ் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். ಅದರಲ್ಲಿ ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ನೋಡುವಾಗ ಆ ಹೆಣ್ಣು ಹದ್ದು ಗಂಡು ಹದ್ದನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அது விசேஷ குணம் பெண்களுக்கு இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ಗುಣವಿದೆ. கவனிங்க யங் பீப்புள், ಗಮನಿಸ್ರಿ ಯವನಸ್ಥರೇ, உங்களுடைய கம்பானியன், உங்களுடைய பார்ட்னர், இஃப் யூ ஆர் an eagle, your partner also must be an eagle. ನೀವು ಹದ್ದಾಗಿರುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಸಂಗಾತಿಯಾಗುವಂತವರು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಅವರು ಹದ್ದಾಗಿಯೇ ಇರಬೇಕು. நிறைய பேர் காக்காவோட போய் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ಅನೇಕರು ಕಾಗೆಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಟುಂಬ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿಬಿಟ್ರು. அந்த உயரம் மறந்து போச்சு, தரிசனம் மறந்து போச்சு, அந்த பலன் மறந்து போச்சு, ಆ ದರ್ಶನವು ಮರೆತು ಹೋಯಿತು, ಆ ಬಲವು ಮರೆತು ಹೋಯಿತು. ಈಗ ಕಾ 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 தேவையா? ಅದೆಲ್ಲ ಬೇಕಾ? தேவையா? ಅದೆಲ್ಲ ಬೇಕಾ? காக்கா உயரத்துல 2 நாளைக்கு மேல உங்களுக்கு திருப்தி இருக்காது. ಕಾಗೆಯ ಆ ಎತ್ತರದ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ 2 ದಿವಸದ ಮೇಲೆ ತೃಪ್ತಿ ಇರೋದಿಲ್ಲ. You are born to fly high. ನೀವು ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು, ಹುಟ್ಟಿದವರು. சிட்டுக்குருவி கிட்ட போய் உட்கார்ந்து பார்க்கிறதுக்கு அழகா இருக்கலாம், ஆனா வாழ்க்கை நடத்துறதுக்கு அழகா இருக்காது. ಗುಬ್ಬಚ್ಚಿಯ ಜೀವನ ಶೈಲಿಯನ್ನ ಗಮನಿಸುವುದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿರಬಹುದು, ಆದ್ರೆ ಆ ರೀತಿ ಬದುಕುವುದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿರುವುದಿಲ್ಲ. சிலருக்கெல்லாம் கவிதை வரலாம் சிட்டுக்குருவியை பார்த்து. நீ சிட்டுக்குருவி மாதிரி அங்கே பறக்கிற இங்கே பறக்கிற, உன்னுடைய வேகம் அப்படி இருக்கிறது, திடீர்னு அங்கே உட்கார்ற, திடீர்னு இங்கே வர, நீ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, நீ இது பண்ணுறது அப்படி ஒரு சிங் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் சிங்க் ஆவீங்க. ಕೆಲವರಿಗೆಲ್ಲ ಗುಬ್ಬಚ್ಚಿಯನ್ನ ನೋಡುವಾಗ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿ ಕವಿತೆ ಎಲ್ಲ ಬರುತ್ತದೆ. ನೀನು ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿಗೆ ಹಾರ್ತೀಯ, ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಹಾರ್ತೀಯ, ನಿನ್ನ ಬಣ್ಣ ಚೆನ್ನಾಗಿದೆ, ನೀನು ಹಾರುವಂಥದ್ದು ಚೆನ್ನಾಗಿದೆ, ನಿನ್ನ ಹಾರಾಟ, ನಿನ್ನ ನೋಟ, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಬಹುದು. ಆದರೆ ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಸೇರಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ಅದರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಮುಳುಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. Somebody has to tell you that you are eagle. ಕೆಲವರಿಗೆ ಯಾರದನ್ನಾದ್ರೂ ನೋಡಿ ನೀವು ಹೇಳ್ರಿ, ನೀನು ಹದ್ದಾಗಿದ್ದೀಯಾ, You are an eagle. ನೀನು ಒಂದು ಹದ್ದಾಗಿದ್ದೀಯಾ. Hallelujah. Hallelujah. சில கழுகு நினைக்குது, ಕೆಲವು ಹದ್ದುಗಳು ನೆನೆಸುತ್ತವೆ, இந்த காக்கா கூட ஜோடி சேர்ந்து இந்த காக்காவை கழுகாய் மாற்றி விடலாம். ಈ ಕಾಗೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಕಾಗೆಯನ್ನ ನಾನು ಹದ್ದಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. கழுகு அது நீ புழுகிற புழுகு, ಅದು ಹದ್ದೇ, ನೀನು ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳಷ್ಟೇ ವ್ಯರ್ಥವಾದ ಮಾತುಗಳದು. It will never happen. ಇದು ಎಂದಿಗೂ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. கடைசியில் என்ன தெரியுமா ஆகும்? காக்காக்கு கழுகு உயரத்துக்கு வரவே முடியாது. ஆக கழுகு காக்கா உயரத்துக்கு வந்துருது. ಕೊನೆಗೆ ಏನಾಗುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? ಕಾಗೆಯಿಂದ ಆ ಹದ್ದಿನ ಎತ್ತರಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ಆ ಹದ್ದು ಮೇಲಿನಿಂದ ಕಾಗೆಯನ್ನು ನೋಡುತ್ತಿರಬೇಕಷ್ಟೇ. ஜெப நடக்கிற நேரம், உபவாச நேரம், குடும்ப ஜெப நேரம், தனிப்பட்ட ஜெப நேரம், அப்ப ஃபேஸ்புக்ல சிட்டுக்குருவிட்ட பேசிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை வேற. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯ, ಕುಟುಂಬದೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸಮಯ, ಸಭೆಯೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸಮಯ, ಹಾಗೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುವಂತ ಸಮಯ. ಈ ಸಮಯದಲ್ಲೆಲ್ಲ ನೀನು ಮೊಬೈಲ್ನಲ್ಲಿ ಆ ಗುಬ್ಬಚ್ಚಿಯನ್ನು ನೋಡ್ತಾ ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನಿನ್ನ ಜೀವಿತ ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ಗುಬ್ಬಚ್ಚಿಯ நிறைய பேருக்கு ஐயோ அவன்கிட்ட பேசிட்டே இருந்த நேரம் போறதே தெரியலையே, சிட்டுக்குருவியை பார்த்துட்டே இருந்த நேரம் போறது தெரியாது. கழுகு, ಕೆಲವರಿಗೆಲ್ಲ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಸಮಯ ಹೋಗೋದೇ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಗುಬ್ಬಚ್ಚಿ ಜೊತೆ ಸಮಯ ಕಳೆಯೋದು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಹದ್ದೆ, ಬಟ್ ವೆನ್ ಯು ಟೇಸ್ಟ್ ಯುವರ್ ಸ್ಟ್ರೆಂಗ್ತ್ ಆದ್ರೆ ನೀನು ಆನ್ ಹೈ, nothing can replace that. ನಿನ್ನ ಬಲವನ್ನ ನೀನು ಉನ್ನತದಲ್ಲಿ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಯಾವುದು ಸಹ ಅದಕ್ಕೆ ಸಮನಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಕழுகுக்கு ಸಮಾನಂ ಕழுகுதான். ಹದ್ದಿಗೆ ಸರಿ ಸಮಾನವಾದದ್ದು ಹದ್ದೆ. Eagle meets only eagles at that altitude. ಹದ್ದು ತಾನು ಹಾರಾಡುವಂತ ಆ ಎತ್ತರದಲ್ಲಿ ಹದ್ದನ್ನು ಮಾತ್ರ ಸಂಧಿಸುತ್ತದೆ.
எக்ஸோடஸ் 19:4 யாத்திராகமம் 19:4 ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 19:4 ಕರ್ತನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಮಾತು ಹೇಳುತ್ತಾನೆ. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 19:4 ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಐಗುಪ್ತರಿಗೆ ಏನು ಮಾಡಿದೆನೋ ಹದ್ದು ತನ್ನ ಮರಿಗಳನ್ನು ರೆಕ್ಕೆಗಳ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನನ್ನ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೇಗೆ ಸೇರಿಸಿದೆನೋ ಇದನ್ನೆಲ್ಲ ನೀವು ನೋಡಿದ್ದೀರಿ. அப்படினா இங்க எழுத்தின்படியாய் கழுகினுடைய அந்த ரெக்கைகளிலே அவர்களை சுமந்து வரவில்லை. ಹಾಗೆಂದರೆ ಅಕ್ಷರಿಕವಾಗಿ ಹದ್ದಿನ ರೆಕ್ಕೆಗಳ ಹಾಗೆ ದೇವರು ತನ್ನ ರೆಕ್ಕೆಯನ್ನು ಚಾಚಿ ಅವರನ್ನ ಹೊತ್ತುಕೊಂಡು அதுபோல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. அதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. ಅದಕ್ಕೆ ಹೋಲಿಸಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. எழுத்தின்படியா லிட்டரலா அவரை சுமந்துட்டு வரல, ஆனா பிரச்சனைகளின் நடுவில், புயல் காற்றின் நடுவில், தோல்வியின் நேரத்தில், பாதிப்பான நேரத்தில் நம்மை தாங்கி பிடித்த கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம் இருக்கிறதே, அது கழுகினுடைய ரெக்கைகளை போல நம்மை சுமந்து கொண்டு மட்டும் வந்திருக்கிறது. ಅಕ್ಷರಿಕವಾಗಿ ಆತನು ತನ್ನ ರೆಕ್ಕೆಯನ್ನು ಚಾಚಿ ಅವರನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ, ಆದರೆ ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಸವಾಲುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಹೋರಾಟಗಳು, ಇಕ್ಕಟ್ಟುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ತನ್ನ ಅದೃಶ್ಯವಾದಂತಹ ಹಸ್ತಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. ಅದೇ ಆತನು ತನ್ನ ರೆಕ್ಕೆಯನ್ನು ಚಾಚಿ ಹೊರುವ ರೀತಿ. Hallelujah. Hallelujah. So eagles love the storm. Eagles love the storm. ಅದು ಆದ್ರಿಂದನೇ ಹದ್ದಿಗೆ ಬಿರುಗಾಳಿ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. Here ಇಲ್ಲಿ in the church ಸಭೆಯಲ್ಲಿ eagles love the fasting. ಹದ್ದುಗಳು ಉಪವಾಸವನ್ನ ಇಷ್ಟಪಡುತ್ತವೆ. Non-veg fasting. ಆ ಮಾಂಸಾಹಾರ ತ್ಯಜಿಸುವಂತ ಉಪವಾಸವನ್ನ ಇಷ್ಟಪಡುತ್ತವೆ. ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾಲ ರೆಸ್ಟ್ರಿಕ್ಷನ್, ಸಾಮಾಜಿಕ ಮಾಧ್ಯಮಕ್ಕೆ ನಿಷೇಧವನ್ನ ಇಷ್ಟಪಡುತ್ತವೆ. காலையில எந்திரிச்சதையும் போனை பார்க்கறது இல்ல, படுக்க போறதுக்கு முன்னாடியும் போனை பார்க்க போறதில்ல. ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಫೋನ್ ಅನ್ನ ನೋಡುವುದಿಲ್ಲ, ರಾತ್ರಿ ಮಲಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಫೋನ್ ಅನ್ನ ನೋಡುವುದಿಲ್ಲ. போனை பார்க்கறதுனா கீழே பார்க்கணும், அவரை பார்க்கணும்னா மேலே பார்க்கணும். ಫೋನ್ ಅನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಕೆಳಗೆ ನೋಡುತ್ತೇವೆ, ಆತನನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಮೇಲೆ ನೋಡುತ್ತೇವೆ. கீழே பார்க்கறீங்களா மேலே பார்க்கறீங்களா? ಕೆಳಗೆ ನೋಡುತ್ತೀರಾ ಮೇಲೆ ನೋಡುತ್ತೀರಾ? உங்களுடைய உயரம் அங்கே, ನಿಮ್ಮ ಎತ್ತರ ಮೇಲೆ. Hallelujah. 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 Praise the Lord. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. So இந்த prayer, fasting, இந்த word, இந்த இதெல்லாம் பிடிக்காதவங்க கழுகா இருக்க முடியாது. நீங்கள் கழுகென்றால் நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ಉಪವಾಸ, ಪ್ರಾರ್ಥನೆ, ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದಷ್ಟೊಂದು ಹಿಡಿಸುವುದಿಲ್ಲವಾದರೆ ನೀವು ಹದ್ದಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆದ್ರಿಂದ ಹದ್ದುಗಳಾಗಿ ನೀವು ಮಾರ್ಪಡ್ರಿ. Then the fourth one, ನಾಲ್ಕನೇದಾಗಿ leave your comfort zone. ನಿಮ್ಮ ಆರಾಮ ವಲಯವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬನ್ರಿ. Leave your comfort zone. ನಿಮ್ಮ ಆರಾಮ ವಲಯವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ இது ಬನ್ರಿ. கழுகு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம். ಇದು ಹದ್ದು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುವಂತ ಇನ್ನೊಂದು ದೊಡ್ಡ ಪಾಠ. பாருங்க, ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. Deuteronomy chapter 32 verse 11. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32:11 ಸುಂದರವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. Yeah, go to the next slide. Deuteronomy 32:11. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32:11. கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, ಹದ್ದು ತನ್ನ ಮರಿಗಳನ್ನು ಗೂಡಿನೊಳಗಿಂದ ಹೊರಡಿಸಿ ಅವುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಾರಾಡುವಂತೆ ಯೆಹೋವನು ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಆತುಕೊಂಡದ್ದು. இந்த மதர் ஈகிள் இருக்கு பாருங்க, ಈ ತಾಯಿ ಹದ್ದಿದೆ ನೋಡಿ. இந்த மதர் ஈகிள் மற்ற கழுகு குஞ்சுகள் ஓ இதுக்கு பறக்கிற நேரம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ಈ ತಾಯಿ ಹದ್ದಿಗೆ ತನ್ನ ಮರಿಗಳಿಗೆ ಹಾರಾಡುವಂತ ಸಮಯ ಬಂತೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದ ತಕ್ಷಣ கூட்டை கலைக்க ஆரம்பிக்குமா, ಗೂಡನ್ನ ಹಾಗೆ ಕಿತ್ತು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದಂತೆ. இப்ப நெஸ்டுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது. ಈಗ ಅವು ಗೂಡಿನೊಳಗಡೆ ಆರಾಮವಾಗಿ ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇವೆ. எல்லாருக்கும் அந்த நெஸ்ட் தான் பெஸ்டா தெரியும். ಎಲ್ಲರಿಗೂ ಸಹ ಗೂಡೆ ಆರಾಮ ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತೆ, ரெஸ்ட் எடுக்குது. ಅಲ್ಲಿ இப்ப ವಿಶ್ರಾಂತಿ அதுல ತೆಗೆದುಕೊಳ್ತಾ அது ಇದೆ. இப்ப கூட்டை கலைக்க கொஞ்சம் கொஞ்சமா இழுக்குது. ಈಗ ಗೂಡನ್ನೆಲ್ಲ ಅದು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಕಿತ್ತು ಹಾಕುತ್ತದೆ.
இப்ப யோசிக்கணும், மதர் ஈகிள் ಈಗ ಯೋಚಿಸಬೇಕು, ತಾಯಿ படுக்கையில பிளாங்கெட்டை இழுத்தி போத்தி படுத்துட்டு இருக்கிறவங்களுடைய அந்த கூட்டை இழுத்து கலைக்க வேண்டும். ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಹೊದ್ದುಕೊಂಡು ಮಲಗಿರುವಂತ ಆ ಹೊದಿಕೆಯನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಬೇಕು. ಡೇಯೇ ಮುಗೀತಾ, ದಿವಸನೇ ಮುಗಿದೋಯ್ತು. இன்னும் கொஞ்சம் கோல்டு வாட்டரை வச்சுக்கிட்டு ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ತಣ್ಣಗಿರೋ ನೀರನ್ನ ಇಟ್ಕೊಂಡು இதை இழுக்கும் போது எந்திரிக்கலனா, ಇದನ್ನ ಎಳೆಯುವಾಗ ಎದ್ದೇಳಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, அம்மா நீ கோல்டு, உன் மேல நான் ஊத்துறேன் தண்ணி கோல்டு, ಅಮ್ಮ ನೀ ಚಿನ್ನ, ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಸುರಿತೀನಿ ತಣ್ಣಗಿರೋ ನೀರನ್ನ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು ನೀವು. ஆனா இங்க நிறைய தாய்மார்கள் சொல்றாங்க, அதுக்கு தானே எனக்கு இல்ல போல்டு. ಅದು ಹೇಳ್ತಾರೆ ಅನೇಕ ತಾಯಂದ್ರಿಲ್ಲಿ, ಅದಕ್ಕೆ ತಾನೇ ನನಗಿಲ್ಲ ಧೈರ್ಯ ಅಂತ. இந்த மதர் ரோலை யார் வேணாலும் ப்ளே பண்ணலாம். ಈ ತಾಯಿಯ ಪಾತ್ರವನ್ನ ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ನಿರ್ವಹಿಸಬಹುದು. ரைட்? நீங்க கழுகு, ನೀವು ಹದ್ದು, உங்களுடைய கம்பேனியன், உங்களுடைய கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். கூட்டை கலைக்கிறேன் வசனத்தை சொல்லிட்டேன். டியூட்ரானமி 32:11. ನಿಮ್ಮ ಗಂಡನಾಗಿರಬಹುದು, ಹೆಂಡತಿ ಆಗಿರಬಹುದು, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32:11 ಪ್ರಕಾರ ನಾನು ಆ ಗೂಡನ್ನ ಕಿತ್ತು ಹಾಕ್ತಾ ಇದ್ದೇನೆ. போர்வை எடுக்கலமா, போர்வை எடுக்கல, ನಾನು ಈ ಕಂಬಳಿನ ಹೊದಿಕೆ ಎಳಿತಾ ಇಲ್ಲ. உபாகமம் 32:11. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32:11. ஆமென். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கும் செய்யலாம், பிள்ளைங்களுக்கு செய்யலாம். ಗಂಡ ಹೆಂಡತಿಗೂ, ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೂ, ಮಕ್ಕಳಿಗೂ ಸಹ ಅದನ್ನೇ ಎತ್ತವರು ಮಾಡಬಹುದು. ஹலோ ஹலோ. இந்த பறக்கின்ற நேரம் வந்த பொழுது இது ரெஸ்ட்னு நெஸ்டுக்குள்ள இருந்தா, இப்படியே விட்டா டஸ்டா தான் ஆயிடுவேன், நீனு ரெஸ்ட் பிடிச்சி ஆயிடும். அதனால வெளியில வா என்று கூட்டை கலைக்கிறது. ಹಾರುವಂತ ಸಮಯ ಬಂದಾಗ ಇನ್ನು ಆ ಗೂಡನ್ನ ನಾವು ಕೆದರಿ ಹಾಕಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಒಳಗಡೆಯೇ ಇದ್ದುಕೊಂಡು ಧೂಳಿ ಹಿಡಿದು ಬಿಡುತ್ತೆ. ಆದ್ರಿಂದ ನಾವು ಆ ಗೂಡನ್ನ ಕಿತ್ತು ಹಾಕಲೇಬೇಕೆಂಬುದಾಗಿ. There is a time for us to move out from our comfort zone. ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಆರಾಮವಾಗಿರುವಂತಹ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕೊಂದು ಸಮಯ ಉಂಟು. கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்து பழகினவங்க அதை விட்டு வெளியில வரவே முடியாதுன்னு நினைப்பாங்க. ಆರಾಮವಾಗಿದ್ದಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯನ್ನು ಅನುಭವಿಸಿದವರು ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಬಯಸುವುದೇ ಇಲ್ಲ. அதனால இந்த மதர் ஈகிள் ಆದ್ರಿಂದ ಈ ತಾಯಿ ಹದ್ದು அப்படியே கொஞ்சம் எடுத்து வந்து விடுமா, ಅದು ಹಾಗೆಯೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಬಿಡುತ್ತಂತೆ. தான் பறந்து காமிக்கும், ತಾನು ಹಾರಿ ತೋರಿಸುತ್ತದೆ. உடனே இந்த கழுகு குஞ்சும் அதை பார்த்து பறக்க ஆரம்பிக்கும். ತಕ್ಷಣ ಈ ಹದ್ದಿನ ಮರಿಗಳು ಹಾರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತವೆ. சடனா அப்படி ஃபால் ஆகுற மாதிரி ஆச்சுன்னா, சல்லுன்னு அப்படி மதர் ஈகிள் வந்து அப்படியே அதனுடைய இறகுகளிலே பிடித்துக் கொள்ளுமா. ಇದ್ದಕ್ಕಿದ್ದ ಹಾಗೆ ಅವುಗಳು ಕೆಳಗೆ ಬೀಳುವ ಹಾಗೆ ಕಾಣಿಸಿದ್ರೆ ವೇಗವಾಗಿ ಬಂದು ತಾಯಿ ಹದ್ದು ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳ ಮೇಲೆ ಅದನ್ನು ಹಾಗೆ ಹೊತ್ತಿಕೊಂಡು ಮೇಲಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. அப்பா நல்லா இருக்குதேன்னு ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள திருப்பி விட்டுருமா. ಚೆನ್ನಾಗಿದೆ, ಆರಾಮಾಗಿ ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ ಅನ್ನುವಾಗಲೇ ಮತ್ತೆ ಅದು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಂತೆ. திருப்பி கீழே இறங்கும், ಮತ್ತೆ ಕೆಳಗೆ ಬರುತ್ತೆ. இது கீழே விழுவதற்காக அல்ல, உயர பறக்க வேண்டும் என்றால் இந்த நிலைக்கு இது போயாக வேண்டும். ಇದು ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಸಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲ, ಇದು ಮೇಲೆ ಹಾರುವುದನ್ನು ಕಲಿಯಬೇಕಾದಲ್ಲಿ ಇದು ಹೀಗೆ ಮಾಡಲೇ. தாய் கழுகுக்கு தன் குஞ்சு கீழே விழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, தன்னை போல உயரத்தில் பறக்க வேண்டும் என்பதற்காக அது அதை செய்கிறது. ತಾಯಿ ಹದ್ದಿಗೆ ಈ ಮರಿ ಕೆಳಗೆ ಬೀಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಉದ್ದೇಶವಲ್ಲ, ಈ ಮರಿಯು ತನ್ನ ಹಾಗೆ ಹಾರಾಡುವ ಹಾಗೆ ಆಗಬೇಕು ಅನ್ನುವುದೇ ವಿಷಯ. Hallelujah. Hallelujah. So always the uncomfortable situation is destined for our growth. எதெல்லாம் uncomfortable நமக்கு வருதோ அதெல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ಅಸಹನೀಯವಾಗಿರುವಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಯಾವಾಗೆಲ್ಲ ನಮಗೆ ಬರುತ್ತದೋ ಅದೆಲ್ಲವೂ ನಾವು ಉತ್ತಮವಾದ ಸ್ಥಿತಿಗೆ ನಡೆಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಬರುವಂತದ್ದು. Hallelujah. Hallelujah. ஏனென்றால் இந்த கழுகு குஞ்சுக்கு நியூ சாப்டர் பிகின் ஆகணும், அடுத்த ஒரு அத்தியாயத்திற்குள் போக வேண்டும். ಯಾಕೆಂದರೆ ಈ ಹದ್ದಿನ ಮರಿ ಹೊಸ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, உயர பறக்க வேண்டும், ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಾರಾಡಬೇಕು. நெஸ்டுக்குள்ள இருந்த காலம் முடிந்து போனது, ಈ ಗೂಡಿನೊಳಗಿದ್ದಂತ ಕಾಲವು ಮುಗಿದು ಹೋಯಿತು. இதை கழுகு காண்பித்து கொடுக்கிறது, படித்து கொடுக்கிறது. ಇದನ್ನೇ ಹದ್ದು ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ, ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. So கழுகு டிசைன் பண்ணப்பட்ட விதமே அன்கம்ஃபர்டபிளா மற்றவங்களுக்கு தோன்றுகிறதை அந்த உயரத்திலே இது கம்ஃபர்டபிளாய் சந்திக்கின்ற அந்த ஒரு காரியத்தை அங்க பார்க்கிறோம். அதுக்கு என்னது? ட்ரைனிங் கொடுக்குது.
ಹದ್ದು ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂಥ ರೀತಿಯೇ ಬೇರೆಯವರಿಗೆ ಅಸಹನೀಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಆರಾಮವಾಗಿ ಹಾರಾಡುವಂಥ ಒಂದು ಸ್ವಭಾವದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದು ತರಬೇತಿಯನ್ನು ಸಹ ಕೊಡುವಂಥದ್ದಾಗಿದೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐந்தாவதாக the last one, enduring energy. அதுக்குள்ள அந்த தாங்கிக் கொண்டு செயல்படுகிற ஒரு சக்தி இருக்கிறது, ಅಥವಾ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಬಲ ಅದರಲ್ಲಿದೆ. ரைட். இந்த ஈகிள் எப்போதுமே போராடக்கூடிய ஒரு போராளியினுடைய மனநிலையை உடையதான். ಈ ಹದ್ದು ಯಾವಾಗಲೂ ಒಬ್ಬ ವೀರ ಸೈನಿಕನ ಹಾಗೆ ಹೋರಾಡುವಂತ ಒಂದು ಸ್ವಭಾವ ಉಳ್ಳದು. இந்த ஈகிளினுடைய ஒன் ஆஃப் த அந்த ருட்டீன்ல, ಹದ್ದಿನ ಜೀವನ ಕಾಲದಲ್ಲಿ ಅವಧಿಯಲ್ಲಿ வருடத்திற்கு ஒரு முறை, ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿ இந்த இறகுகளை எல்லாம் அது புதுப்பிக்கின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கின்றது, நேச்சுரல் ப்ராசஸ். ತನ್ನ ಪುಕ್ಕಗಳನ್ನೆಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಅವಧಿ ಇರುತ್ತದೆ. பர்టిகுலரா ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ 40 வயதை எட்டுகின்ற கழுகுக்கு, 40 ವಯಸ್ಸು ಆಗಂತ ಒಂದು ಹದ್ದಿಗೆ ஒரு பெரிய சவாலான நேரம், ಒಂದು ದೊಡ್ಡ ಸವಾಲಿನ ಕಾಲ. either die or come unto the new birth experience. ಒಂದು ಸತ್ತು ಹೋಗಬೇಕು ಅಥವಾ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟುವಂತ ಅನುಭವಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ಒಡ್ಡಿಕೊಳ್ಳಬೇಕು. என்ன ஆயிடுச்சு? ಏನಾಗುತ್ತದೆ? அதனுடைய பீக், முக்கு, ಅದರ ಕೊಕ್ಕು பீக், அது நம்மளுடைய இந்த நெகம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதுதான் அந்த பீக் நுடையது. அது இப்ப பலவீனம் அடைந்து போயிருக்கிறது. ಅದರ ಕೊಕ್ಕು ನಮ್ಮ ಉಗುರು ಇರುವ ಹಾಗೆ ಇರುವಂತ ಒಂದು ವಸ್ತು ಅದು ಬಲಹೀನವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அதுதான் அதனுடைய ஸ்ட்ரெngth. அதுல தான் இரையை பிடிக்க வேண்டும், அதுல தான் போராட வேண்டும். ஆனா இப்ப அது பலவீனம் அடைந்திருக்கிறது. ಅದೇ ಅದರ ಬಲ. ಅದು ತನ್ನ ಆಹಾರವನ್ನ ಹಿಡಿಯುವುದು, ಅದನ್ನು ತಿನ್ನುವುದು ಎಲ್ಲ ಆ ಒಂದು ಕೊಕ್ಕಿನ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ಬಲಹೀನವಾಗುತ್ತದೆ. then the feathers, ಇರಗುಗಳು, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಅದರ ಪುಕ್ಕಗಳು இப்ப அதனுடைய அந்த எனர்ஜி லெவல் போய் அப்படியே பயன்பட்டு அப்படியே தொய்ந்து போய் இருக்கின்றது. ಆ ಪುಕ್ಕಗಳೆಲ್ಲ ಉಪಯೋಗಿಸಿ ಅದು ಬಲಹೀನವಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬಲವಿಲ್ಲದ ರೀತಿ ಆಗಿ ಹೋಗುತ್ತದೆ. இப்ப இந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய கழுகு என்ன பண்ணுகிறது? ಈಗ ಈ ಒಂದು ಪ್ರಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಒಳಗೊಳ್ಳುವಂತ ಹದ್ದು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? உயரத்திலே கண்மலையின் மேலே போய் ஒரு கூட்டை கட்டி, ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಗೂಡನ್ನು ನಿರ್ಮಿಸಿ, தன்னுடைய அதிக பலன் இல்லாத தொய்ந்து போன இறகுகளை எல்லாம் பிளக் பண்ணி வெளியில எடுத்துருமா. ಬಲಹೀನವಾಗಿರುವಂತ ಆ ಒಂದು ಪುಕ್ಕಗಳನ್ನ ಅದು ತಾನೇ ಸ್ವತಃ ಕಿತ್ತು ಹಾಕಿ ಬಿಡುತ್ತದಂತೆ. இப்ப பறக்க முடியாது. ಈಗ ಅದರಿಂದ ಹಾರುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அப்புறம் அதனுடைய பீக், அதனுடைய அந்த மூக்கை தட்டி அதை உடைத்து விடுமா. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ತನ್ನ ಕೊಕ್ಕನ್ನ ಹೊಡೆದು ಮುರಿದು ಹಾಕಿ ಬಿಡುತ್ತದಂತೆ. எப்படி நெயில கட் பண்ணா நெயில் க்ரோ ஆகுமோ அது மாதிரி அதே சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மூக்கும் அந்த பீக் அது உடைந்த பிறகு அது வளர ஆரம்பிக்கும். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಉಗುರನ್ನ ಕತ್ತರಿಸಿದ ಮೇಲೆ ಬೆಳೆಯುತ್ತದೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದರ ಮೂಗನ್ನ ಅದು ಕುಟ್ಟಿ ಕೊಕ್ಕನ್ನ ಉದುರಿಸಿ ಹಾಕಿದ ನಂತರ ಅದು ಹಾಗೆ ಹೊಸದಾಗಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ. இது வளர கிட்டத்தட்ட 150 நாட்கள், 5 மாதங்கள் பிடிக்கும். ಇದು ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 5 ತಿಂಗಳು ಅಂದ್ರೆ 150 ದಿವಸಗಳು. 5 மாதங்கள், ಈ 5 ತಿಂಗಳು பறக்காமல், ಹಾರಲಿಕ್ಕಾಗದೆ, அந்த ಎಂಡ್ಯೂರೆನ್ಸ್ ಅದಕ್ಕೆ இருக்கக்கூடிய அந்த ஒரு அது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ಆ ತಾಳಿಕೊಂಡಿರುವಂತ ಆ ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯ, ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಅದರ ಸಾಮರ್ಥ್ಯವಿದೆಯಲ್ಲ, ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅದು ಕಾದುಕೊಂಡಿರುತ್ತದೆ, வளர ஆரம்பிக்கின்றது. ಆ ಪುಕ್ಕಗಳೆಲ್ಲ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. அந்த ஃபர்ஸ்ட் மாதத்திலே கொஞ்சம் வளரும், இரண்டாவது மாதத்துல வளரும், அது வளர்ந்து அது ಕಂಪ್ಲೀಟ್ அடைய 5 months ஆகிறது. ಮೊದಲನೇ ತಿಂಗಳು ಬೆಳೆಯುತ್ತದೆ, 2ನೇ ತಿಂಗಳು ಬೆಳೀತಿ, ಹೀಗೆ ಅದು ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದುತ್ತಾ ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಪುಕ್ಕಗಳು 5 ತಿಂಗಳ ಅವಧಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. அதற்கு பிறகு அதனுடைய எனர்ஜி இப்ப யங் இருக்கும்போது என்ன எனர்ஜி இருந்ததோ அதே எனர்ஜி இப்ப இந்த கழுகுக்கு வந்து விடுகிறது. ಅದರ ನಂತರ ಅದರ ಬಲ ಯೌವನಸ್ಥ ಹದ್ದಿಗಿರುವಂತ ಒಂದು ಬಲ ಅದರಲ್ಲಿ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. அதற்கு பிறகு இன்னும் 30 ஆண்டுகள் அது உயிர் வாழுமா. ಅದರ ನಂತರ ಮತ್ತೆ 30 ವರ್ಷಗಳು ಅದು ಜೀವಂತವಾಗಿರುತ್ತದಂತೆ. சில காக்கா 40லே முடிஞ்சு போச்சு, ಕೆಲವು ಕಾಗೆಗಳು 40 ஆச்சு, இனிமே நான் எதுக்கு வாழணும், எதுக்கு உயிரோட இருக்கணும், இப்படியே சொன்ன
எதுக்கு தான் இருக்கிறோன்னே தெரியாது. ಕೆಲವು ಕಾಗೆಗಳಿಗೆ 40 ಆಗಿ ಹೋಯ್ತು, ಅಷ್ಟೇ 40ರಲ್ಲೇ ಮುಗಿದು ಹೋಯ್ತು. ನಾನು ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹೇಳಿ 40ರಲ್ಲೇ ಮುಗಿದು ಹೋಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. உங்க வயசெல்லாம் வச்சு பலன் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் நினைக்கிறது, அதெல்லாம் சாத்தானுடைய ஒரு தந்திரம். நீங்க ஞானமா இருக்கணும், அது வேற. ನಿಮ್ಮ ವಯಸ್ಸನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಿಮ್ಮಿಂದ ಏನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಸೈತಾನನ ಆಲೋಚನೆ. ನಾವು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು, ಅದು ಬೇರೆ. ಆದರೆ நீங்க உங்களை புதுப்பித்துக் கொண்டால் உங்கள் வயது திரும்ப அது வாழ வயது போல மாறி திரும்ப உயர எழும்புகிற காலம், திரும்ப பறக்கிற காலம், திரும்ப இரையை பிடிக்கிற காலம், திரும்ப எதிரியினுடைய பார்வை உங்களை பார்க்கின்ற பொழுது அதற்கு உண்டாகின்ற பயம் எல்லாம் கழுகுக்கு திரும்பி வருகின்றது. ನೀವು ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು ನವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ, ನೀವು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ, ನಿಮ್ಮ ಆ ಬೇಟೆಯಾಡುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯ, ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಗಳು ನಿಮ್ಮನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಾಗ ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ, ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿ, ನಿಮ್ಮ ದರ್ಶನ ಎಲ್ಲವೂ ಹೊಸದಾಗುವುದನ್ನು ನೀವು ನೋಡುತ್ತೀರಿ. அந்த ஓல்ட் மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும். ಹಳೆಯ ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ನಾವು ಹೊರಗೆ ಬರಬೇಕು. ஒரு ரீபர்த் எக்ஸ்பீரியன்ஸ், செத்து பிழைக்கிறது போல ಒಂದು ಸತ್ತು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿದಂತ ಒಂದು ಅನುಭವ ನಮಗೆ ಬೇಕು. wait on, ಕಾದಿರಬೇಕು. the Lord, தேவனல்ல காத்திருக்கிற ஒரு அனுபவம், ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕಾದಿರುವಂತ ಒಂದು ಅನುಭವ, ஒரு புது பலன் உண்டாகும், ಒಂದು ಹೊಸ ಬಲ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அநேக கழுகுகள் புதிய உயரத்தை பார்க்க போகிற ஒரு காலத்திற்குள்ளே நாம போக போகிறோம். ಅನೇಕ ಹದ್ದುಗಳು ಹೊಸ ಎತ್ತರವನ್ನ ತಲುಪುವಂತ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. நான் இந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். ಈ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. கழுகும் கோழி குஞ்சும், கழுகும் கோழியும். ಹದ್ದು ಮತ್ತು ಕೋಳಿ. கழுகு கண்மலையின் மேலே கூடு கட்டுகிறது, ಹದ್ದು ಎತ್ತರದಲ್ಲಿ ಗೂಡು ಕಟ್ಟುತ್ತದೆ. அப்படி ஒரு கழுகு கூடு கட்டி தன் முட்டைகளை எல்லாம் அந்த தன்னுடைய நெஸ்ட்ல கூட்ல வைத்திருக்க பொழுது, ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಹದ್ದು ತನ್ನ ಗೂಡಿನಲ್ಲಿ ಮೊಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿ ಇಟ್ಟಿರುವಾಗ ஒரு பெரிய காற்று அடிக்கிறது, ಒಂದು ದೊಡ್ಡ ಗಾಳಿ ಬೀಸುತ್ತದೆ. அந்த காற்றிலே ஒரு முட்டை தன்னுடைய கூட்டிலிருந்து கீழே விழுந்து விடுகிறது. ಆ ಗಾಳಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆ ಗೂಡಿನಿಂದ ಒಂದು ಮೊಟ್ಟೆ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತದೆ. அது விழுந்த இடத்திலே உருண்டு உருண்டு போய் அங்க இருந்த ஒரு சிக்கன் ஃபார்ம்ல போயிடுச்சு. ಅದು ಬಿದ್ದಂತ ಸ್ಥಳದಿಂದ ಉರುಳಿಕೊಂಡು ಹೋಗಿ ಒಂದು ಕೋಳಿಯ ಫಾರಂ ನಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿದ್ದು ಬಿಡ್ತು. அங்க ஒரு கோழி அந்த முட்டையை பார்த்து, ಅಲ್ಲಿ ಒಂದು ಕೋಳಿ ಆ ಮೊಟ್ಟೆಯನ್ನು ನೋಡಿ அதை அப்படியே மூவ் பண்ணி தான் அடை காக்கிறதுக்காக இருந்த தன்னுடைய கோழி முட்டையோடு சேர்த்து அந்த முட்டையும் வச்சிருச்சு. ಅದು ತಾನು ಕಾವು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನ ಮೊಟ್ಟೆಗಳನ್ನ ಸಂಗ್ರಹಿಸಿಟ್ಟಿದ್ದಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಉರುಳಿಸಿಕೊಂಡು ಹೋಗಿ ಅದನ್ನು ಸಹ ಅಲ್ಲಿ ಸೇರಿಸಿ ಬಿಟ್ಟು அடை காத்து ಇದು ಅದಕ್ಕೂ ಕಾವು ಕೊಟ್ಟು அந்த நேரம் முடிந்த பொழுது, ಆ ಸಮಯ ಬಂದಾಗ எல்லா முட்டையிலிருந்தும் கோழி குஞ்சு வந்தது, இந்த முட்டையிலிருந்து கழுகு குஞ்சு வந்தது. ಎಲ್ಲ ಮೊಟ್ಟೆಗಳಿಂದ ಕೋಳಿ ಮರಿಯು ಹೊರ ಬಂತು, ಈ ಮೊಟ್ಟೆಯಿಂದಲೂ ಹದ್ದಿನ ಮರಿ ಹೊರ ಬಂತು. ஆனா இது பார்த்ததெல்லாம் கோழி குஞ்ச. ಆದ್ರೆ ಇದು ನೋಡಿದ್ದೆಲ್ಲ ಕೋಳಿ ಮರಿಗಳನ್ನೇ. எப்படி அது போய் புழுவை எடுக்குதோ அதே மாதிரி தான் இதுவும் ಅದು போய் ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹುಳುವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತೋ ಇದು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಕ್ಕಿ அது எப்படி ತೆಗೆದು எல்லாம் ஒண்ணா போகுமா அப்படியே போகும். ಅದು ಎಲ್ಲ ಕಕ್ಕ ಅಂತ ಒಂದಿಂದ ಒಂದು ಹೋಗ್ತಾ ಇತ್ತಾ, ಇದು ಅದರ ಹಿಂದೆ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. திடீர்னு வந்தோடனே வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து திரும்பி அதே மாதிரி தான் வந்து. ಇದಕ್ಕಿದ್ದ ಹಾಗೆ ಒಂದಷ್ಟು ಎತ್ತರಕ್ಕೆ ಹಾರಿ ಹಾಗೆ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಕೂತ್ಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಇದು ಮಾಡ್ತಾ ಇತ್ತು. ஆனா உள்ளுக்குள்ள என்னமோ ஒரு ஏதோ சரியில்லையே, ಆದ್ರೆ ಅದರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಅಸಹನೆ, ಏನೋ ಸರಿ ಇಲ್ಲ அப்படின்னு அந்த ಅನ್ನುವಂತ கழுகு குஞ்சுக்கு இருக்கிறது. ಆ ರೀತಿ ಒಂದು ಹದ್ದಿನ ಮರಿಗೆ ಒಳಗಡೆ ಇದೆ. ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு கழுகு வந்தது. ಒಂದು ದಿನ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಹದ್ದು ಬಂತು. கழுகு வந்து அமர்ந்த உடனே ಹದ್ದು ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡ ತಕ್ಷಣ இந்த கழுகு குஞ்சு அதை பார்த்தது, ಈ ಹದ್ದಿನ ಮರಿ ಅದನ್ನ ನೋಡಿತು, கழுகு இதை பார்த்தது. ಆ ಹದ್ದು ಈ ಮರಿಯನ್ನ ನೋಡಿತು. இது அதை பாக்குது, அது இதை பாக்குது. ಇದು ಅದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದೆ, ಅದು ಇದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದೆ. இது என்னமோ நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. ಏನೋ ನಮ್ಮಿಬ್ಬರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನೋ ಸಂಬಂಧವಿರುವ ಹಾಗೆ ಕಾಣ್ತಾ ಇದೆಯಲ್ಲ. அது இதை பார்க்க, இது அதை பார்க்க. ಇದು ಅದನ್ನ ನೋಡುತ್ತಾ, ಅದು ಇದನ್ನ ನೋಡುತ್ತಾ. திடீர்னு அது கொஞ்சம் சிறகுகளை அடித்து அப்படி எழும்ப காட்ட, இதுவும் அப்படி செய்ய பார்க்க. ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಅದು ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳನ್ನ ಚಾಚಿ ಹಾರುವ ಹಾಗೆ ಮಾಡುವಾಗ ಇದು ಅದನ್ನ ನೋಡಿ ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳನ್ನ ಚಾಚಿ ಹಾರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಿತು. அது இன்னும் கொஞ்சம் உயரமா போக, இதுவும் கொஞ்சம் உயரமா போக, ಇದು ಸ್ವಲ್ಪ ಎತ್ತರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದ ಹಾಗೆ ಅದು ಸ್ವಲ್ಪ ಎತ್ತರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದ ಹಾಗೆ, இன்னொரு உயரத்துக்கு போக, இதுவும் உயரத்துக்கு போக, ಇದು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಎತ್ತರಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಇದು ಸ್ವಲ್ಪ ಎತ್ತರಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ, இப்ப திடீர்னு கேமராவை கீழே கொண்டு போனா எல்லா சிக்கனும் இப்படி பார்த்துட்டு இருக்கு. ಇದ್ದಕ್ಕಿದ್ದ ಹಾಗೆ ಕ್ಯಾಮ್ರಾ ಕೆಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಎಲ್ಲ ಚಿಕ್ಕ ಎಲ್ಲ ಕೋಳಿ ಮರಿಗಳೆಲ್ಲ ಕೆಳಗಿನಿಂದ ನೋಡ್ತಾ ಇವೆ.
இது மேலே பறக்கிறது, ಇದು ಮೇಲೆ ಹಾರುತ್ತಾ ಇದೆ, இது உயர எழும்புகிறது. ಇದು ಮೇಲೆ ಹಾರುತ್ತಾ ಇದೆ. ஒரு நாள் தன்னுடைய அடையாளத்தை இது கண்டுபிடித்து விட்டது. ಒಂದು ದಿನ ತಾನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಇದು ಕಂಡುಕೊಂಡಿತು. நான் இந்த கோழி கூட்டத்தோடு இருக்கிற கோழி குஞ்சு அல்ல, கழுகோடு இருக்க வேண்டிய கழுகு கூட்டம். ನಾನು ಈ ಕೋಳಿಯ ಗುಂಪಿನಲ್ಲಿರಬೇಕಾದಂತ ಕೋಳಿ ಮರಿಯಲ್ಲ, ನಾನು ಹದ್ದುಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿರಬೇಕಾದಂತ ಹದ್ದಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ತಿಳಿದುಕೊಂಡು என்னைக்கு அந்த அடையாளம் தெரிந்ததோ அன்றைக்கு செயல்பாடு மாறிவிட்டது. ಯಾವಾಗ ಅದರ ಗುರುತು ತಾನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಕಂಡುಕೊಂಡಿತೋ ಅದರ ಕ್ರಿಯೆಗಳೇ ಬದಲಾಗಿ ಹೋಯಿತು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. Amen. ಆಮೆನ್. Amen. ಆಮೆನ್. நீங்க கோழி குஞ்சு கூட்டத்தோட இருக்கிறீங்களான்னு பாருங்க. ನೀವು ಕೋಳಿ ಮರಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ರಿ. எனிவே 40 நாளைக்கு எந்த கோழியும் கொல்லப்படாது நம்முடைய இடத்துல. ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಗಿದ್ರು ಕೋಳಿಗಳು 40 ದಿವಸ ಸಾಯೋದಿಲ್ಲ. ஆனா முடிகிற அன்னைக்கு 40 நாள் முடிகிற அன்னைக்கு மொத்தமா போட்டு எல்லா கோழியும் கொல்லப்படும். ಆದ್ರೆ 40ನೇ ದಿವಸ ಮುಗಿಸುವಾಗ ಎಲ್ಲ ಕೋಳಿಗಳನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ಕೊಲ್ಲಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நீங்க கழுகா கோழியா, கழுகா காகமா, ನೀವು கழுகா சிட்டுக்குருவியா, ನೀವು ಹದ್ದ ಕಾಗೆಯ ಅಥವಾ ಹದ್ದ ಗುಬ್ಬಚ್ಚಿಯ, எல்லாம் பறக்குதையா. ಎಲ್ಲವೂ ಹಾರಾಡುತ್ತವೆ. ஆனால் கழுகு பறக்கிற உயரம் வேற. ಆದ್ರೆ ಹದ್ದು ಹಾರಾಡುವಂತ ಎತ್ತರವೇ ಬೇರೆ.